காமராஜ் அவர்களின் பிறந்தநாள் விழாவை கொண்டாடி கொண்டு இருக்கிறோம். இந்த நன்னாளில் இந்த நன்னாளில் நமது கோவை தோழமை அறக்கட்டளைக்கு வருகை புரிந்துள்ள நூல் காஞ்சி இலக்கிய பேரவையின் நிறுவனரும் தலைவருமாகிய திரு சோமசுந்தரம் அவர்களையும், நூல் காஞ்சி இலக்கிய பேரவையின் செயலாளர் மணிகண்டன் அவர்களையும், உயர்திரு கவிஞர் ஆறுமுகம் அவர்களையும், ஐயா சிவலிங்கம் அவர்களையும் வருகான வரவேற்று நமது கோவை தோழமை அறக்கட்டளையின் சார்பாக வருகான வரவேற்று இந்த நிகழ்ச்சியை ஆரம்பிக்கிறோம். முதலில் நமது அறக்கட்டளையின் சார்பாக இந்த விழாவை ஆரம்பிக்கும் பொருட்டு தமிழ் தாய் வாழ்த்து. எல்லாரும் எந்திரிச்சு நில்லுங்க. பொற்பாடும் நன்றி. உட்காருங்க. மோகா வா, மோகா எப்படி வந்து உட்காரு. மோகா இங்க வாங்க. நமது கோவை தோழமை அறக்கட்டளைக்கு வருகை புரிந்துள்ள நூல் காஞ்சி இலக்கிய பேரவையின் நிர்வாகிகள் அனைவருக்கும் அவர்களை சிறப்பிக்கும் பொருட்டு நமது அறக்கட்டளையின் செயலாளர் திரு செயலாளர் கோவிந்தராஜ் அவர்கள், இலக்கிய பேரவையின் தலைவர் சோமசுந்தரம் ஐயா அவர்களுக்கு இந்த பொன்னாடையை போட்டு நமது அறக்கட்டளையின் நிர்வாகி திரு ஜெயக்குமார் அவர்கள் கவிஞர் ஆறுமுகம் அண்ணா அவர்களுக்கு இந்த பொன்னாடை போட்டுவார். நூல் காஞ்சி இலக்கிய பேரவையின் செயலாளர் மணிகண்டன் அவர்களுக்கு நமது அறக்கட்டளையின் நிர்வாகி திரு ராஜமகேந்திரன் அவர்கள் பொன்னாடை போட்டு ஐயா திரு சிவலிங்கம் ஐயா அவர்களுக்கு இந்த பொன்னாடையை மோகன்ராஜ் அவர்கள் அணிவிப்பார். அனைவருக்கும் மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்தது நமது கோவை தோழமை அறக்கட்டளையின் நிர்வாகி மகேந்திரன் அவர்களை ஒரு சில வார்த்தைகள் பேசுமாறு அழைக்கிறேன். எரிமலை வெடித்து கிளம்புகிற கடலை கொதித்து சூடாக்க முழுமத நிலப்பரப்பில் முதற்கிடத்து தோன்றிட நதிவர் முன் மணத்தர் முன் முன்தோன்றி முத்தமிழுக்கு என் முதல் தலைவர். ஆகம் நிறைந்த ஆனந்த வேளையிலே பூத்த மலர்களாய்
சோலையில் பூத்த மலர்களாய் அமர்ந்திருக்கும் மலரை செல்வங்கள் கூடியிருக்கும் இச்சோலையிலே இன்று விழா உங்கள் அனைவரையும் வருகிறவர் என வரவேற்பதோடு நீங்கள் உங்கள் வயதில் படிப்பதற்கு 40-50 ஆண்டுகளுக்கு முன்பாகவே உங்களை போன்ற குழந்தைகளை தொழிலிருந்தும் மற்ற வேலையிலிருந்தும் மாற்றி கல்வி என்ற மிகப்பெரிய ஒரு சொத்தை அடைவதற்கு முதல் இருந்தவர் நமது பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள். ஐயா பெருந்தலைவர் காமராஜர் அவர்களை விழாவிற்கு வருகை தந்திருக்கும் அனைத்து சிறப்பு விருந்தினர்களுக்கும் எங்களது மனமார்ந்த நன்றியை வாழ்த்துக்களையும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு மிகவும் அவசியமான அருமையான மிகவும் சிறப்பான விழா இது. விழாவில் நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டிய பாடங்கள் நிறைய இருக்கும். ஐயா கவிஞர்கள் மற்றவர்களும் சிறப்படியாற்றுவார்கள். கல்விதான் நம்மளுக்கு முதல். கல்விதான் மிகப்பெரிய சொத்து. நம்ம எப்படி இருந்தாலும் யார் இருந்தாலும் எந்த நிலையில் இருக்கிறவங்களோ தாழ்ந்த நிலையில் இருந்தாலும் உயர்ந்த நிலை அடைவதற்கு கல்வி ரொம்ப இன்றியமையாதது, முக்கியமானது. அதனால நீங்க இப்ப படித்த ஒரு மாணவர்களா இருக்கிறது ரொம்ப பெருமை. எதிர்காலத்தில் நீங்க ஒரு பெரிய எல்லா ஒரு சிறப்பை கொடுக்கறதுக்கு நாட்டை சிறப்படைவதற்கும் இந்த ஊரை சிறப்படைவதற்கும் வீட்டை சிறப்படைவதற்கும் கல்விதான் முக்கியமானது. அந்த கல்வி பணியில எங்களால் முடிஞ்ச சின்ன இதை அண்ணன் ராமச்சந்திரன் அவர்களும் அக்காவர்களும் மற்ற நிர்வாகிகளும் முன்னின்று நடத்தி உங்களுக்கு இவ்வளவு இது செய்கிறார். அவருக்கு மனமார்ந்த வாழ்த்துக்களை செய்ய மாட்டாங்க. அது கல்வி பணியில் செயல்படுறாங்க. அவங்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள். நீங்க அதை நல்ல முறையில் பயன்படுத்திட்டீங்க. ஏன்னா கல்வி தவிர்த்து வேற எதுவுமே பெரிய சொல்றது இல்லை. ஏன்னா நீங்க வீட்டுல இருக்கிறதா மற்ற இல்லை. ஆனா நீங்க அந்த கல்வி மூலமா எவ்வளவு இளைஞர்கள் அடையலாம், உங்களை தாண்டவங்களே உயர்ந்தங்களை கொண்டு போகும். அதனால நல்ல கல்வி, நல்ல ஒழுக்கம், நல்ல பண்புகளை பெற்று எல்லா நீங்க இந்த இதுல இருந்து நீங்க முன்னேறி இந்த இதை படித்த மாணவர் மாணவி எதிர்காலத்துல ஒரு பெரிய அதிகாரிகளும் பெரிய உயர்ந்த பதவியில் இருந்தாங்கன்னு சொல்லும் போதுதான் இவங்களை மாதிரி இருக்கிறவங்களுக்கு ஒரு பெருமை. அந்த பெருமை உங்கள் அனைவரையும் வாழ்த்தி கல்விக்கான சிறந்த காமராஜர் ஐயாவின் பிறந்த நாட்களை நம்ம எல்லோரும் மனமுவந்து அவரை வாழ்த்தி அவருடைய ஆற்றலோடும் அவரோட அன்பான அருளோடும் நாம் இன்றும் நீங்கள் எல்லோரும் எல்லா வகையிலும் முன்னேறி எப்பொழுதும் எல்லா மகிழ்ச்சியோடும் நன்றாக இருக்க வேண்டும் என்று சொல்லி உங்கள் அனைவரும் சபை வாழ்த்தி நன்றி கொள்கிறேன். அடுத்து ஜெயக்குமார் அவர்களை ஒரு சில வார்த்தைகள் பேசுமாறு காமராஜரை பத்தி நம்ம அந்த விழாவை எடுத்துருக்கோம். அவரு அந்த காலத்துல பாத்தீங்கன்னா பசுமை திட்டம் இந்த மாதிரி குழந்தைகளுக்கான படிப்பு எல்லாரும் அவர் பண்ணி கொடுத்துருக்காரு. அவரோட நினைவாக நம்ம இந்த பண்பு ரொம்ப சந்தோஷப்படுறோம். இதுக்கு முக்கியமா நான் ராமச்சந்திரன் ஜனாவது சொல்றேன். ஏன்னா இவ்வளவு காலம் கொண்டு வந்துட்டாரு. அவங்க கூட நான் இருக்கிறதுன்னு நான் பெருமை நினைக்கிறேன். நான் ஒரு சின்ன ஒரு அணில் மாதிரி அனுப்புறேன். அவங்களுக்கே ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கேன். அது எனக்கு இறைவனுடைய வாகைன்னு சொல்லுவேன். ஸோ அதனால இந்த அதிக வயசுல நல்ல விடாதீங்க. நல்ல முறைங்க எல்லா டீச்சர்ஸ்லாம் சொல்லிக் கொடுக்குறாங்க. நல்ல இதெல்லாம் படிங்க, நல்ல ஒழுக்கம் இருக்கும். எல்லாமே இருந்ததுன்னா உங்களுக்கு தானாக மேலே கொண்டு பெரிய ஒரு பொறுப்பு கொண்டு வந்து அது பெரிய பொறுப்புனா ஐஏஎஸோ டாக்டரோ கலெக்டரோ அந்த மாதிரி ஒரு சரியான இடத்துக்கு கொண்டு வந்து வைக்கும். அதனால நம்ம எல்லாருமே உங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணிக்கிறோம். அதுக்காக நம்ம பெரியவங்களும் வந்துட்டாங்க. அவங்க சிறப்பு கேட்டு நீங்க அதை ஃபாலோ பண்ணுங்க. உங்களுக்கு நல்லா இருக்கும். நீங்க மேல வந்தா அங்களுக்கும் எங்களுக்கும் பெருமையா இருக்கும். இந்த வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும் நன்றி. அறக்கட்டளை நிர்வாகி பாண்டியன் அவர்களை ஒரு சில வார்த்தைகள் பேசுமாறு. கவிஞர் காமராஜர் பேசுறதுக்கு வார்த்தைகள் ஒரு நாள் பார்த்தா அவ்வளவு பேசிட்டு தான். மெயின் வார்த்தை பாத்தீங்கன்னா கல்வி தன்னை திறந்தவர் காமராஜர் தான் மெயின். ஏன்னா கல்வி அறிவு எந்த அளவுக்கு நம்மகிட்ட இருக்கோ அந்த அளவுக்கு நம்ம வாழ்க்கையில உயர்ந்த நிலைகளை அடையலாம். நான் ஒரு உதாரணம். நான் இதெல்லாம் பாத்தீங்கன்னா படிக்கிற அளவுல என்ன எதுவுமே வெளியில படிச்சு ஏதோ அப்படி கஷ்டப்பட்டு படிச்சு
சமுதாயத்தை உயர்ந்து நிற்கலாம். எனக்கு பேருக்குள்ள இருக்கோம்னா கல்விதான். கல்வி இருக்கிறதுனாலதான் ஒரு பேங்க் போகலாம். கல்வி இருந்ததுன்னா நம்ம தாராளமா பேங்க் ஒர்க்க முடிச்சுட்டு வரலாம். ஒரு பஸ்ஸில போறோம், ஒரு ஊருக்கு போறோம், இந்த ஊர் எங்க பஸ் எங்க போகுது, எந்த ஊர் அந்த விவரங்களை நம்ம கல்வி மூலமா தெரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம நாட்டுல எங்க வேணாலும் போனா வரலாம். அதே மாதிரி அவங்க சொன்னாரு, பெரியவங்களா சொன்னாங்க, நல்லா படிப்பு உயர்ந்த பதவி IAS IPS இந்த மாதிரி பதவிதான் வரும்போது நம்ம நினைப்போம், நான் இந்த ஸ்கூல்ல படிச்சப்பா இந்த மாதிரி டீச்சர் சொன்னாங்க, இந்த மாதிரி பெரியவங்க வார்த்தை சொன்னாங்க, இந்த வார்த்தைகளை கேட்டுதான் நான் உயர்ந்தேன் அப்படிங்கிற போது பாத்தீங்கன்னா இந்த கல்வி தோல்மை கல்வி உங்களுக்கு ஒரு படிக்கட்டா இருந்திருக்கும். சரிங்களா? அப்ப நீங்க நினைப்பீங்க இந்த தோல்மை கட்ட எல்லாருமே பேசுவாங்க, அந்த உயர்வை எல்லாருமே பேசுவாங்க. நன்றிவா. அடுத்து நமது சிறப்பு விருந்தினராக வருகை தள்ள கவிஞர் ஆறுமுகம் ஐயா அவர்களை பேச ஒரு சில வார்த்தைகள் பேசுகிறார். சார்பாக எங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கின்ற தோழமை அறக்கட்டளைக்கு என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்ள முதலில் ஆசைப்படுகின்றேன். நூல்காஞ்சியின் வாயிலாக, இந்த யூடியூப் வாயிலாக காமராஜரின் புகழ்பாடும் ஒரு வாய்ப்பும் எனக்கு கிடைத்திருக்கிறது. அதையும் நான் மகிழ்ச்சியோடு ஏற்றுதான் உங்கள் முன்னால் நின்று கொண்டிருக்கின்றேன். எனக்கு மிகவும் பிடித்தது என்னவென்று சொன்னால், அடுத்த ஜெனரேஷனுக்கு காமராஜரை கொண்டு செல்ல வேண்டும் என்ற நினைப்பு தோழமை அறக்கட்டளைக்கு வந்திருக்கிறது என்று நினைக்கும் போது மிகவும் பாராட்டத்துக்குரியவனான ஒரு செயல். அதை சிறப்பாக செய்து கொண்டிருக்கின்றார்கள். ராமநாதபுரத்திலேயே குடியிருந்தேன்னா நானும் கூட இதுல ஒரு உறுப்பினர் ஆயிருப்பேன். இங்கெல்லாம் என்னுடைய நண்பர்கள் இருந்த பகுதி தான். நான் இங்க நிறைய சுந்தரராசனாருடைய திருக்குறள் எல்லாம் நான் இங்க வந்துதான் கேட்டிருக்கின்றேன். அதிகம் என்னுடைய நண்பர்கள் இருந்த பகுதி நான் இங்க வந்திருக்கின்றேன். இப்பொழுது நான் கொஞ்சம் தள்ளி போனதுனால உங்களிடம் கொஞ்சம் தள்ளியே நிற்கிறேன். அதுதான் உண்மை. கல்விக்கண் திறந்த காமராஜர் அவருடைய பிறந்த நாளே பாத்தீங்கன்னா, கல்விக்கண் திறந்த காமராஜர் பிறந்த நாள் தான் நம்ம தமிழக அரசு கொண்டாடிட்டு இருக்குது. நான் உங்க லெவலுக்கு இறங்கி வந்துடுறேன். உங்களுக்கு விஜய் எல்லாம் பிடிக்குமா? எல்லாத்துக்கும் பிடிக்குமா? பிடிக்குமா? பிடிக்கும். எல்லா குழந்தைகளுக்கும் பிடிக்கும். சரி, அவருடைய ஜனநாயகம் எப்ப வெளியே வருது? ஜூன் 23 வெளியே வருது. ரைட், ஜூலை 23 வெளியே வருது இல்லையா? ஆனால் இந்த உலகத்திற்கு, இந்த இந்தியாவிற்கு, இந்த தமிழ்நாட்டிற்கு கிடைத்த ஜனநாயகன் 1903ஆம் ஆண்டு ஜூலை 15ஆம் நாள் கிடைத்தார். அதுதான் பெருந்தலைவர் காமராஜர். இன்னைக்கு விஜய் அவர்கள் முதலமைச்சராக இருக்கின்றார். உங்களுக்கு அப்படி சொல்லிட்டு வந்தாதான் புரியும். ஆனால் அந்த நாற்காலிக்கு மிகவும் பெருமை சேர்த்த மனிதர்களுள் காமராஜரும் ஒருவர். இப்ப இவ்வளவெல்லாம் சொல்லி கொடுக்கறதுக்கு ஆள் இருக்காங்க. அவர் அண்ணன் சொன்னாரு, மதிய உணவு சாப்பிட்றதுக்காக படிச்சவங்க நாங்கள்லாம். மதிய உணவு கிடைக்கும் போனார், அதுதான் எங்களுக்கு கிடைக்கும். எனக்கு செய்த பாக்கியம் என்ன, வாழ்க்கையில ஒரே ஒரு முறை காமராஜரை பார்த்திருக்கிறேன். அதுதான் எனக்கு பெரிய ஒரு பாக்கியமாக நான் நினைக்கிறேன். இன்று வரைக்கும் நினைச்சிட்டு இருக்கிறேன். காமராஜர் நம்ம நாடு சுதந்திரம் வாங்கும் போது கல்வியினுடைய அறிவு 1%, ஒரே 1% கல்விதான் இந்தியாவிலே இருந்துச்சு. தமிழ்நாட்டிலையும் அதுதான். ஆனால் காமராஜர் அவர்கள் 9 ஆண்டு கால முதலமைச்சராக இருந்தார். அந்த 9 ஆண்டு கால முதலமைச்சராக இருந்த போது 9 ஆண்டுகள் கழித்து பார்த்தபோது தமிழ்நாட்டின் கல்வி 37%. இதெல்லாம் தெரிஞ்சுது. 300 பேர் இருக்கிற ஒரு ஊருக்கு ஒரு ஆரம்ப பள்ளி, 3 மைல் தொலைவிலே இருப்பவர்களுக்கு ஒரு நடுநிலை பள்ளி, 5 மைல் தொலைவிலே இருப்பவர்களுக்கு ஒரு உயர்நிலை பள்ளி. இது காமராஜருடைய திட்டம். இதையெல்லாம் தெரிந்து கொள்ளுங்கள், நிறைய தெரிந்து கொள்ள வேண்டும். அதற்காகத்தான் சொல்லுகிறேன். இதையெல்லாம் அப்படி அவர் ஏற்பாடு படுத்திட்டு வெளியில வர்றாரு. வெளியில வரும்போது பசங்க மாடு மேய்ச்சிட்டு இருக்கிறாங்க. கேட்கிறாரு, ஏன் மாடு மேய்க்கிறீங்க அப்படின்னா,
மத்தியான சாப்பாடு யாரு கொடுப்பா, பள்ளிக்கூடம் போனா என்று கேட்கின்றான். இப்ப சின்ன பையன், அது அவருடைய மனசுல பாதிக்குது. அப்பொழுது நிதியமைச்சராக இருந்தவர் நமக்கு ரொம்ப சொந்த பக்கமா இருக்கிற சி சுப்பிரமணியம் ஐயா அவர்கள் தான், பழனிதான் அவரு. சி சுப்பிரமணியன் தான் அவர்கிட்ட போய் கேட்கிறாரு, எல்லாத்துக்கும் மதியம் சாப்பாடு போட்டா என்ன ஆகும் சுப்பிரமணியம் அப்படின்னாரு. அவர் சொன்னாரு, கஜானா காலி ஆகும். என்ன ஆகும்? கஜானா காலி ஆகும்னா, நான் 100 ரூபா போய் பிச்சை கூட எடுக்கிறேன், பிரச்சனை இல்லை, மதியம் சாப்பாடு வேண்டும், அதுதான் இன்னைக்கு சத்துணவா இருக்கு என்று சொல்லி போராடி அந்த சத்துணவை, அந்த மதிய உணவை தமிழ்நாட்டு மக்களுக்கு போட்டு சாப்பாடு போட்டு படிக்க சொன்னவர் பெருந்தலைவர் காமராஜர். அதான் உண்மை. அவரு உங்களை மாதிரி குழந்தைகள் அவரும் பள்ளிக்கூடம் போயிருக்காரு. வித்யாசாலா அப்படிங்கிற ஒரு ஸ்கூல்ல போய் அவரு படிச்சிருக்காரு. படிக்காத அவர் 6ஆம் வகுப்பு 7ஆம் வகுப்பு தான் படிச்சிருக்காரு. அங்க போகும்போது அவருடைய சின்ன வயசுல அவருடைய பெரிய அறிவு என்னவென்று நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக சொல்லுகிறேன். விநாயகர் சதுர்த்தி விழா வரும்பொழுது அங்க அனைவருக்கிடமும் ஒரு அணா கொடுங்க. ஆனா உங்களுக்கு அணா எல்லாம் தெரியாது, 1 ரூபாயே தெரியாது நினைக்கிறேன், அது வேற. ஆனால் ஒரு அணா கொடுங்க அப்படின்னு சொல்லி வாங்கி எல்லாம் சேர்ந்து அந்த பள்ளிக்கூடத்துல வந்து பூஜை செஞ்சு கடலை, தேங்காய், பொறி எல்லாம் கொடுப்பாங்க. அப்ப எல்லா குழந்தைகளும் உங்களை மாதிரி கூட்டமா போயிடுறாங்க. காமராஜர் போகவில்லை, காமராஜர் வாங்கவே இல்லை, வீட்டுக்கு வந்துட்டார். வீட்டுக்கு வந்த வரை கேட்கறாங்க, அவங்க அம்மா கேட்கறாங்க, ஏன் நீ நின்று வாங்கலையா, எல்லா குழந்தைகளும் வாங்கியிருக்காங்கல்ல, நீ ஏன் வாங்கவில்லை என்று சொன்னபோது அவர் சொன்னார், எல்லாத்துக்கிட்டையும் ஒரு நாள் சரிசமமா வாங்கினாங்க, எல்லாருக்கும் முறையா நிக்க வச்சு சரிசமமா கொடுக்க வேண்டியதுன்னு அவங்க வேலை, அவங்க ஏன் அதை செய்யல, அதனால நான் வந்து விட்டேன் என்று அப்பொழுதே ஒரு நிர்வாக சீர்திருத்தம், பொது உடைமை கொள்கைக்கு சின்ன வயதிலிருந்தே வந்தவரா காமராஜர். இது நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அவர் 9 வருட காலம் தான் ஆட்சி செய்தார். கிட்டத்தட்ட 9 வருட காலம் சிறையிலும் இருந்தார். நினைத்து பாருங்க, இந்த நாடு விடுதலையாக வேண்டும், இந்த நாடு சுதந்திரம் பெற வேண்டும் என்று போராடிய மனிதர். எந்த சொத்தும் அவர் சேர்த்துக்கல, யாரையும் சிபாரிசும் வச்சுக்கல. அதுதான் உண்மை. ஆராய்ச்சி சிபாரிசுக்கு வந்தா கூட, நண்பராக இருந்தாலும் கூட அவர் கோபித்துக் கொள்வார். ஒரே ஒரு செய்தியை நான் சொல்லுகிறேன். லேப் டெக்னீஷியன் நல்லா ரத்தம் எடுத்து டெஸ்ட் பண்ணுவாங்க இல்லையா, பார்த்திருக்கீங்க இல்லையா? அந்த டெக்னீஷியன் வேலைக்கு ஒருத்தர் கூட்டு வர்றாரு, அவருடைய நெருங்கிய நண்பர் கூட்டிட்டு வர்றாரு. கூட்டிட்டு வந்து சொல்றாரு, கூட்டிட்டு வந்தோன்னே, நீ வந்தா சரி, இந்த பையனை எது கூட்டிட்டு வர்ற அப்படின்னாரு. இல்ல, நீ இந்த பையனை பத்தி தெரிஞ்சுக்கணும், அதுக்காக தான் கூப்பிட்டுருங்க. என்ன தெரிஞ்சுக்கணும் சொல்லு அப்படின்னா, இந்த பையன் படிச்சிருக்கான், லேப் டெக்னீஷியனுக்கு போகணும், இவன் வந்து 23வது இடத்துல இருக்கிறான், அரசாங்கத்துல 20 பேருக்கு தான் அந்த வேலை என்று சொல்லுகிறார்கள், இவன் 23வது இடத்துல இருக்கிறான் என்று சொல்லுவார். அதுக்கு நான் என்ன பண்றதுன்னு அவர் கேட்கறது, நான் என்ன பண்றது அப்படின்னு என்று சொன்ன போது, இல்ல முழுசா கேளு, அந்த பையனுடைய அப்பாவும் அம்மாவும் சலவை தொழிலாளிகள், அவங்க வீட்டுல படிச்சு மேல வர்றது இந்த ஒரு பையன் தான். இந்த பையனுக்கு ஒரு வேலை வாய்ப்பு வந்துச்சுன்னா அவங்க வீட்டுடைய நிலைமையே மாறிவிடும் என்று அவருடைய நண்பர் சொல்லும் பொழுது, நான் சிபாரிசு பண்ண மாட்டேன்னு உனக்கு தெரியுமல்ல என்று சொல்லிவிட்டு, சரி இரு என்று சொல்லிட்டு அங்க முதலமைச்சராக இருக்கும்போது டெலிபோன் எடுத்து பேசுறாரு. பேசும்போது என்ன சொல்றாருன்னா, லேப் டெக்னீஷியன் வேலைக்கு எத்தனை பேர் வேணும், அதிகாரி கிட்ட பேசும்போது கேட்கிறார், 20 பேர் வேணும், 20 பேர் நாங்க எடுத்து விட்டோம் என்று சொல்லுகிறார்கள். அப்படி என்றால் இன்னும் 5 பேர் எடுத்தால் எவ்வளவு பணம் வேண்டும், 5 லட்சம் ரூபாய் வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். 5 லட்சம் ரூபாய் வேண்டும் என்று சொல்லும் பொழுது, நான் முதலமைச்சர் நிவாரண நிதியில இருந்து 5 லட்சம் ரூபாய் தருகிறேன் என்று சொல்லிவிட்ட போன வச்சுட்டார். அந்த பையன்கிட்ட சொல்றாரு, நான் 5 பேருக்கு கொடுத்திருக்கிறேன், நீ 23வது இடத்துல இருக்கிற, உனக்கு முன்னால இருக்கிற 2 பேர்த்துக்கும் சீட் கிடைக்கும், உனக்கு பின்னால இருக்கிற 2 பேர்த்துக்கும் சீட் கிடைக்கும், தைரியமா போ. ஆனால் ஒன்றை மட்டும் மனதில் வைத்துக் கொண்டு போ, இதுவரை உன் வீட்டை தாண்டி போனவர்கள் எல்லாம் இது சலவை தொழிலாளியின் வீடு என்றுதான் சொல்லிக் கொண்டிருப்பார்கள், இது ஒரு கவர்மெண்ட் அதிகாரியின் வீடு என்று சொல்லும் அளவுக்கு நீ நடந்து கொள்ள வேண்டும் என்று சுயநலம் இல்லாமல் பாராட்டிய பெருந்தலைவர் தான் காமராஜர். எல்லாருமே தமிழ் வளர்க்கின்றோம் என்று சொல்லுகிறார்கள்.
இந்த நிகழ்ச்சி நான் இதையே பார்க்கல, நான் இப்போ அப்படிதான் சொல்றேன். அதுதான் உண்மை. இது வரும்போது உங்களை பார்க்கும்போது எல்லாம் சொல்லணும்னு தோணுது. தமிழ் வளர்ப்போம் தமிழ் வளர்ப்போம் சொல்லிட்டு இருக்கும்போது காமராஜர் முதலமைச்சராக இருக்கின்றார். காமராஜர் முதலமைச்சராக இருக்கும் பொழுது எதிர்கட்சி வரிசையிலே பேரறிஞர் அண்ணா இருக்கின்றார், கலைஞர் அவர்கள் அமர்ந்திருக்கின்றார்கள், எல்லாம் உட்கார்ந்து இருக்கிறாங்க. அப்பொழுது கம்யூனிஸ்ட் தலைவர் ராமமூர்த்தி அவர்கள் பேசுகிறார், எங்கும் தமிழ் எதிலும் தமிழ், எல்லா பக்கமும் தமிழே தான் இருக்கணும், இங்கிலீஷ் கூட வேண்டாம், ஆங்கிலம் கூட வேண்டாம் என்று அவர் பேசுகிறார்கள். அனைவரும் இன்று சட்டமன்ற குறிப்பில் இருக்கிறது, இன்று கூட இருக்கிறது, அனைவரும் கைதட்டுகிறார்கள், எல்லாம் பண்றாங்க. காமராஜர் இவங்களுக்கு படிக்கல, அவர் ஒன்றும் ஒரு பட்டமெல்லாம் வாங்கவே இல்லை. அங்க பாத்தீங்கன்னா சட்டமன்றத்தில் அவங்க இருந்தபோது இப்படி எதுக்காக உட்காந்துருப்பாங்க. அண்ணாவை கூப்பிட்டார். அண்ணாவை கூடும்போது கலைஞர் வளர்ந்து செல்லுகிறார். அப்பொழுது காமராஜர் கேட்கின்றார். அவங்க கிராமத்து விருதுநகர் அந்த பாசையில தான் பேசுறார். என்ன சொல்றாங்கன்னா, ராமமூர்த்தி பேசுறான், நீங்களும் கை தட்டிட்டு இருக்கிறீங்க, இங்கிலீஷ் வேணாம் இங்கிலீஷ் வேணாம் அப்படின்னு சொல்றான். இங்கிலீஷ் வேணாம்னா அந்த இடத்துல வந்து இந்தி வந்து உட்கார்ந்துக்காதா, இந்தி வந்து குந்திக்காதா அப்படி என்று கேட்கும்போது அண்ணா எம்ஏ வியந்து போய் இந்த பக்கம் வந்து சொல்றாரு கலைஞர் இடத்திலே, தமிழ் வளர்ப்போம் என்று நாம் பாடுகிறோம், அது உண்மை அல்ல, உண்மையான தமிழை இந்த மனுஷன் தான் வளர்த்திட்டு இருக்கார் என்று காமராஜரை சட்டமன்றத்திலேயே புகழ்ந்தவர் பேரறிஞர் அண்ணா. அந்த அளவுக்கு நம்முடைய மொழியின் மீது பற்று கொண்டது. எவ்வளவோ பல நிகழ்வுகள் நம்முடைய மாநிலங்கள் எல்லாம் பிரிக்கப்பட்ட போது கூட, இன்னைக்கு நம்ம ஊட்டி போறோம் இல்லையா, மலார்னு போனோம், ஊட்டி போயிடுறோம், பஸ் போயிடுறோம், கன்னடத்துக்கார அது வேணுங்கிறான், தெலுங்கு வேணுங்கிறான், மலையாளத்துக்கார வேணுங்கிறான். 3 பேருமே வந்து அந்த ஊட்டி பகுதி எனக்கு வேண்டும், நீலகிரியில் இருக்கு அந்த பகுதி எனக்கு வேண்டும் என்று சொல்லும் பொழுது காமராஜர் ஒரே வார்த்தை சொல்லிட்டாரு, அது எங்களுக்குத்தான், நீலகிரி மாவட்டம் கோவைக்குத்தான் சொந்தம் என்று சொன்ன போது, அப்படி என்ன நீலகிரி மாவட்டத்தில் இருக்கிறது என்று சொன்ன போது காமராஜர் சொன்னார், தமிழ்நாட்டின் காஷ்மீர் நீலகிரி ஊட்டி என்று அவர் அழகா சொல்லிட்டார். அதே போல வேலைகள் சிறப்பாக நடக்க வேண்டும், துரிதமாக நடக்க வேண்டும். அதுல வந்து ரொம்ப கவனமா இருக்கும். இப்ப எல்லாரும் தண்ணி குடிக்கணும். இப்ப வந்து அத்திக்கடவு தண்ணி தான் குடிப்பீங்க. நான் சின்ன வயசுல உங்க வயசுல சிறுவாணி தண்ணி குடிச்சிருக்கேன். இதே ராமநாதபுரத்துக்கு சிறுவாணி தண்ணி இருந்திருக்கிறது, நான் குடித்திருக்கிறேன் சிறுவாணி தண்ணி. அதற்கு ஒரு ஒப்பந்தம் போட வேண்டும். நம்முடைய தமிழ்நாடும் அருகிலே இருக்கின்ற கேரளாவும் ஒப்பந்தம் போட வேண்டும். அந்த ஒப்பந்தம் போடுவதற்கு என்ன செய்கிறோம் என்று சொல்லிக் கொண்டிருக்கும் பொழுது அதிகாரிகளிடத்தில் கேட்கின்றார், சிறுவாணி தண்ணீர் ஒப்பந்தம் என்ன ஆச்சு அப்படிங்கும் போது, ஐயா அதிகாரிகள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அதிகாரிகள் பேசிக்கொண்டு, ஏன் நீங்க பேச மாட்டீங்களா அப்படின்னு அவர் கேட்கிறார். நீங்க பேச மாட்டீங்களா என்று சொல்லும் போது, இல்லைங்கய்யா இதுதான் புரோட்டோகால், இதுதான் நடைமுறை, இப்படித்தான் போக வேண்டும், இப்படித்தான் பேச வேண்டும் என்று அவரிடம் சொல்லுகிறார்கள். நீங்க பேசி அவங்க பேசி நீங்க பேசி அப்புறம் எல்லாம் முடிஞ்சு 2 முதலமைச்சரும் சேர்ந்து கையெழுத்து போறோம்னா அந்த திட்டம் எப்பொழுது நிறைவேறும் என்று சொல்லிட்டு அப்பவே போன் எடுத்து அங்கே நம்பூதிரிப்பாட் முதலமைச்சராக இருக்கின்றார். இவர் சொல்லுகிறார், இந்த நாடு விடுதலை அடைய வேண்டும் என்பதற்கு நாம் எல்லாம் இணைந்து பாடுபட்டோம், ஒரு தண்ணிக்காக இப்படி எல்லாம் அலைகிறதா, நீ என்ன சொல்ற நம்பூதிரிப்பாட் என்று கேட்டபோது பக்கத்து நாட்டு முதல் மந்திரி சொல்லுகிறார், ஐயா நீங்கள் என்ன செய்தாலும் சரி 2 நாட்டு மக்களுக்கும் நல்லது செய்யுங்கள், நீங்கள் எதை சொல்லுகிறீர்களோ நான் அந்த இடத்துல கையெழுத்து போகிறேன் என்று நம்பூதிரிப்பாட் சொன்னார். ஒரே நிமிடத்தில் அந்த வேலை முடிந்தது. 50 ஆண்டு காலம் ஒப்பந்தம், சிறுவாணி தண்ணீர் நமக்கு கிடைக்கும். இதெல்லாம் நமக்கு கோவைக்கு கிடைத்த சிறப்பு. இதையெல்லாம் நாம் கண்டிப்பாக இதெல்லாம் செய்ய வேண்டும். அதே போல அவர் முதலமைச்சராக இருக்கும்போது அதிகாரிகள் என்ன சொன்னாங்கன்னா, இப்ப நம்ம மாநகராட்சியில் இருக்கோம், நான் இங்க வந்து நகராட்சியிலேயே இருந்திருக்கேன். மாநகராட்சியா இருக்கும் போதும் அந்த வீதியினுடைய அமைப்புகள், இப்பெல்லாம் வீதி இப்படி சந்து இருக்கு எல்லாம் பாக்குறீங்களே, அந்த வீதியினுடைய அமைப்புகள் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு திட்டமிட வேண்டும் என்று சொல்லி அந்த அதிகாரிகள் எல்லாம் ஒரு குழு சேர்ந்து இங்கிருந்து லண்டன் இங்கிலாந்து சென்று அதை பார்த்து நாம் அந்த மாநகராட்சியை ஒரு திட்டமிடலாம் என்று அவர்கள் சொல்லுகிறார்கள். காமராஜர் சொல்றாரு, பொது பணத்தை எதுக்குன்னா இப்படி செலவு பண்றீங்க, இங்கிருந்து நீங்க போய் இங்கிலாந்துல போய் அந்த லண்டன் மாநகராட்சி பார்த்துட்டு வந்தாதான் உங்களுக்கு தெரியுமா, ஒரு வீதி எப்படி இருக்கணும் என்று தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் மதுரை மாநகரத்தை போய் பாருங்கள், ஒவ்வொரு வீதியும் எப்படி அவன் திட்டமிட்டு அமைத்திருக்கிறான் என்று. இதை விட அவன் லண்டன்ல பெருசாக இருந்திருக்க மாட்டான் என்று சொல்றான்.
அந்த மாதிரி சொல்றாரு. இந்த மாதிரி காலில் போய் எல்லாம் விழுகுறாங்க. இப்ப பாத்துருக்கீங்களா, ஒரு பக்கம் ஒரு காலில் எல்லாம் விழுவாங்க இல்லையா? காலில் விழுந்து அவர் ஏத்துக்க மாட்டார். மனுஷனுக்கு எதுக்கே காலில் விழுகணும்? அவர் படிக்காத மனிதர் தான். அவர் சொல்லுங்க, ஒரு மனுஷன் எதுக்கு காலில் விழுந்து விழுகணும்? ஒரு சுயமரியாதை மிக்க மனிதர். அதுதான் காமராஜர். அதே போல நீங்க எல்லாம் சம்பாரிச்சு அம்மா அப்பாவுக்கு நிறைய கொடுப்பீங்க, இல்லைன்னு சொல்ல. அவரும் கொடுத்தார். எவ்வளவு தெரியுமா? 100 ரூபாய் அவங்க அம்மா கொடுப்பார். அப்பொழுது ஒரு வயதான மூதாட்டி, நான் ஏழையாக இருக்கிறேன், எனக்கு யாரும் கவனிப்பதற்கு இல்லை, எனக்கு சாப்பிடுவதற்கும் ஏதாவது ஏற்பாடு செய்யுங்கள் என்று காமராஜரிடத்தில் சொன்னபோது ஸ்ரீ சுப்பிரமணியத்தை கேட்கின்றார். எவ்வளவு ஆகும் ஒரு வயதானவங்க சாப்பிட்றதுக்கு எவ்வளவு ஆகும்னு கேட்கிறாரு. 20 ரூபாய் ஆகுறாங்க. நீங்க இப்ப பாக்கெட் மணி 20 ரூபாய் வாங்கி போயிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். 20 ரூபாய் ஆகும் என்று சொல்லும் போது காமராஜர் சொல்றார், நான் எங்க அம்மாவுக்கு 100 ரூபாய் அனுப்புறேன்னு. 100 ரூபாய் அனுப்புறேன்னு. இது ஏன் சொல்றேன்னா, நேருவுடன் காமராஜர் வந்து கொண்டிருக்கும் பொழுது அவங்க அம்மாவை சொல்றாங்க, 100 ரூபாய் தான் அனுப்புறான், முதலமைச்சர் வீடுன்னு எல்லாரும் வர்றாங்க, எனக்கு பத்தறது இல்லை, இன்னொரு 20 ரூபாய் சேர்த்து அனுப்ப சொல்லுங்க அப்படின்னு சொன்னபோது, உனக்கு 100 ரூபாயே எச்சு 20 ரூபாய் தான் கொடுக்கணும், நான் 100 ரூபாயை எச்சா கொடுத்துட்டு இருக்கிறேன், இதெல்லாம் நீ ரிப்போர்ட் பண்ணிட்டு இருக்கா, நீங்க நடங்கன்னு சொல்லி நேருவையும் சேர்ந்து அழைத்து கொண்டு போய்விட்டார். காமராஜருடைய எளிமையை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். நீங்க காமராஜருடைய வீடு நான் போயிருக்கிறேன், காமராஜருடைய வீட்டுக்கு நான் போயிருக்கேன். இது மாதிரி ஒரு சின்ன ரோடு தான், சின்ன ரோட்ல முன்னாள் வீடு கூட இல்லை, 2வது வீடு தான். யாரும் போனவங்க இருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் கண்டிப்பா. ஒரு 2வது வீடு தான், சின்ன ஒரு அளவுக்கு இருக்கும். இப்ப அது அரசு எடுத்து அவங்களுக்கு எல்லாம் நல்லா பண்ணியிருக்காங்க. அதே போல அவங்க அம்மா என்ன கேட்கிறாங்க, எனக்கு ஒரு கம்பளியும் ஒரு ஃபேன், ஒரு காத்தாடி, அதை வாங்கி கொடுப்பா அப்படின்னு. அதை வாங்கி கொடுப்பா அப்படின்னு சொல்லும் போது இவர் கேட்கிறாரு, குளிருதுன்னு கம்பளி கேட்கிற நியாயம், அப்புறம் எதுக்கு உனக்கு காத்தாடி ஃபேன் எதுக்கு? அதனால கம்பளி மட்டும் வாங்கி தரேன், பெட்ஷீட் மட்டும். அம்மாவுக்கு இதுதான். அவங்க வீட்டுல சொந்த பைப் கிடையாது. இப்ப எல்லாம் சூயிஸ் போட்டு தண்ணி மேல வரைக்கும் குடிச்சிட்டு இருக்கோம், அது வேற. அவங்க வீட்டுக்கு பைப் கிடையாது. பைப்பை அந்த நகராட்சி அதிகாரி போட்ட போது கூட ஒரு முதலமைச்சர் வீட்டிலே ஒரு தவறு நடந்து விடக்கூடாது, முதல்ல இதை கழட்டிட்டு போய் அப்படின்னு நீங்கள் நினைத்து பாருங்க. இந்த மாதிரி ஒரு எளிமையான முதலமைச்சர் நமக்கு கிடைத்திருக்கின்றார். எவ்வளவோ 1954 அவர் முதலமைச்சராக அமர்கின்ற போது எவ்வளவோ சட்ட நெருக்கடிகள், எவ்வளவோ பிரச்சனைகள், அத்தனைக்கு மத்தியிலே அவர் இந்த நிர்வாகத்தை நன்றாக நடத்தினார். 9 பேர் என்னமோதான் அமைச்சர்கள். அந்த அமைச்சர்களை வைத்துக் கொண்டு அவர் நிர்வாகம் நடத்தினார். தமிழ்நாட்டுக்கே மிகப்பெரிய பெருமை. அவர் நினைத்திருந்தால் பிரதமராக இருக்க முடியும், ஆனால் அவர் பிரதமராக விரும்பவே இல்லை. பிரதமர்களை உருவாக்கத்தான் விரும்பினார். நேரு இறந்ததும் லால் பகதூர் சாஸ்திரி தான் பிரதமராக வர வேண்டும் என்று அவர் தான் செய்தார். அதே போல லால் பகதூர் சாஸ்திரி இறந்ததும் இந்திரா காந்தி அம்மாள் தான் பிரதமராக, இல்லை நீங்களே பிரதமராக இருந்து கொள்ள சொல்ல போது, நான் காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவராக இந்த நாடே என்னை அறியும், அதனால் தயவு செய்து இந்திரா காந்தி அம்மாவை மட்டும் பிரதமராக உருவாக்க வேண்டும் என்று மிகவும் முனைப்பிடித்தார். அதே போல கையில பணமெல்லாம் வச்சுக்கவே மாட்டார். இப்ப எக்ஸிபிஷன் எல்லாம் போட்டு நீங்க எல்லாம் போறீங்க இல்லையா, நேரு கூட ஒரு எக்ஸிபிஷன் போனார். அந்த எக்ஸிபிஷன் போகும்போது எடை பார்க்கிற மிஷின் இருந்தது. நேரு ஏறி போய் எடை பார்த்துட்டார். கூட வந்தவங்க எல்லாம் எடை பார்த்துட்டாங்க, காமராஜர் பார்க்கல. ஏன்னா 25 பைசா போட்டா தான் டெல்லியில 25 பைசா போட்டா தான் அந்த எக்ஸிபிஷன்ல அது எவ்வளவு வெயிட்னு தெரியும். இவர் நான் எடை பார்க்கலன்றாரு. அப்புறம் எல்லாரும் விட்டுட்டாங்க. நேரு தான் சொன்னார், அவர் கையிலே பணம் இல்லை, அதனால் அவர் எடை பார்க்க மறுக்கிறார் என்று சொல்லி நேரு 25 பைசா போட்டு அவரோட எடை பார்த்திருக்காங்க. எந்த அளவுக்கு எளிமை நீங்க நினைச்சு பாருங்க. அது அதே போல குந்தா நீர்மின் திட்டம். குந்தா மீன் உங்களுக்கு இப்பதான் கரண்ட் வருது, எல்லா பக்கம் கரண்ட் தெரியும். அதுக்கெல்லாம் ரொம்ப அடித்தளம் போட்டது காமராஜர் தான், அதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அந்த நீர்மின் திட்டத்துக்கு என்னன்னா 30 கோடி ரூபாய் செலவாகும் சொன்னாங்க. மற்றவங்களும் தெரிந்து கொள்ள வேண்டும். 30 கோடி ரூபாய் செலவாகும் என்று சொன்ன போது இந்தியாவிலே அந்த அளவுக்கு வசதிகள் இல்லை. அந்த வசதிகள் இல்லை என்று சொன்ன போது நிதியமைச்சராக இருந்த தேஷ்முக் கனடா நாட்டு
கனடா நாட்டவர்களிடம் சேர்ந்து $3 பில்லியன் வாங்கி கொடுத்தார். அந்த திட்டம் நிறைவேறியது. நிறைவேறி முடிந்ததும் தேஷ்முக் பதவியிலே இல்லை. அப்போ ராஜாஜி முதலமைச்சராக இருந்த போது அடிக்கல் நாட்டினார்கள், தேஷ்முக் பணம் வாங்கி கொடுத்தார், செஞ்சிட்டாங்க. ஆனால் காமராஜர் முதலமைச்சராக வரும்பொழுது அந்த திட்டம் நிறைவேறியது. ஆனால் யாரை கூப்பிட்டு திறப்பது? காமராஜர் முதலமைச்சரை கூப்பிட்டு திறக்கலாம் என்று சொன்னபோது காமராஜர் சொன்னார், இதற்கு நான் முக்கியம் அல்ல, இதற்கு எல்லாம் நிதியுதவி செய்த தேஷ்முக் தான் முக்கியம் என்று சொல்லி டெல்லியில இருந்து வந்து தேஷ்முக்கை கூப்பிட்டு அந்த குந்தா நீர்மின் நிலையத்தை திறந்து வைத்தவர் தான் நம்முடைய பெருந்தலைவர் காமராஜர் என்பதை நாம் தெரிஞ்சுக்கிறோம். அதே போல இத்தனை அணைகள் அவருக்கு பின்னால யாருமே அணை கட்டல. தடுப்பணைகள் வேணுமா கட்டி இருக்கலாம், நான் மறுக்கவில்லை. அணைகள் யாருமே கட்டவில்லை. இந்த அணைகள் கட்டுவதிலே மட்டும் ரொம்ப ஆர்வம் காட்டினார். பள்ளிக்கூடம் கட்டுவதிலும் ஆர்வம் காட்டினார். ஒரு உண்மை நிகழ்வு கூட சொல்லுகிறேன். நம்ம பொள்ளாச்சிக்கு அந்த பக்கம் காமராஜர் சுற்றுப்பிரயாணம் செய்து கொண்டிருக்கும் போது ஒருவர் வந்து சொல்லுகிறார், ஐயா எனக்கு நிலம் நிறைய இருக்கிறது, ஆனால் தண்ணீர், அந்த தண்ணீர் வர வேண்டும் என்று சொன்னால் அது ஊத்து பார்ப்பாங்க, அது வந்து ஒரு இடத்துல இருக்குது, அது அரசுக்கு சொந்தமான இடம். நான் அங்கே கிணறு வெட்ட வேண்டும் என்று சொன்னால் அரசு அனுமதி வேண்டும், அந்த அரசு அனுமதி எனக்கு கிடைக்க மாட்டேங்குது, அது அரசாங்கத்தோட இடம் என்று சொல்லுகிறார்கள். அப்பொழுது காமராஜர் கேட்டார், அதிகாரிகளை கூப்பிட்டு கேட்டார், ஏன் இவர் இங்கு கிணறு வெட்டக்கூடாதா? இல்லை இல்லை, சட்டப்பிரகாரம் அது தப்பு. அரசு இடத்தை மற்றவர்கள் ஆக்கிரமிச்சா தப்பு. ஆனா சொல்லிட்டே நிறைய பேர் இன்னைக்கு வரைக்கும் ஆக்கிரமிக்கிறாங்க, அது வேறு. ஆனால் அரசு நிலத்தை மற்றவர்கள் ஆக்கிரமித்தால் தப்பு என்று சொன்ன போது, இல்லை அவர் விவசாயத்திற்கு தான் கேட்கின்றார் என்று சொல்லிவிட்டு காமராஜர் கேட்கின்றார், அந்த இடத்தை நான் அவருக்கு பத்திரப்பதிவு செஞ்சு கொடுத்தா செல்லுமா என்று அதிகாரிகளை கேட்கின்றார். முதலமைச்சர் என்ற முறையிலே நீங்கள் அந்த இடத்தை வந்து அந்த விவசாயிக்கு நீங்கள் பத்திரப்பதிவு கொடுத்தால் செய்யும் என்று சொல்லும்போது தானக்கரையமாக அந்த இடத்தை அவர் பத்திரப்பதிவு செய்து கொடுக்கின்றார். அப்பொழுது சொல்லுகிறார் காமராஜர், இந்த பூமியெல்லாம் விளைஞ்சா இவன் ஒருத்தனையா சாப்பிட்டுக்கு போறான், எல்லா மக்களுக்கும் வெளியில தானையா வரப்போகுது என்று சொல்லி விவசாயத்தையும் நீர் மேலாண்மையும் ஊக்குவித்தவர் காமராஜர். நீர் மேலாண்மை, தொழில்துறை, கல்வி, நிர்வாகம் அனைத்திலும் சிறப்பாக இருந்து அனைவரும் படிக்க வேண்டும் என்று ஆர்வம் காட்டிய அந்த கல்விக்கண் திறந்த காமராஜர் அவர்களை இன்று போற்றுவதிலே நாம் பெருமை அடைகின்றோம். நன்றி, வணக்கம். என் பெயர் ஜெயசூர்யா. நான் 7ஆம் வகுப்பு ஆ பிரிவில் படிக்கிறேன். இன்றைய நூலையாளரின் கலைப்பு கர்மவீர காமராஜர். ஏழைகளின் வாழ்வில் கல்வி என்னும் மொழி விளக்கை ஏற்றி வைத்து பெருந்தலைவர் காமராஜரின் பிறந்த நாளை கல்வி வளர்ச்சி நாளாகும். கற்கை நன்றி பிச்சை புகினும் கற்கை நன்றி, பள்ளி வந்த பிள்ளைகள் பசியால் பிச்சை எடுக்கவும் தயங்க மாட்டேன் என்று கூறியவர் பெருந்தலைவர் காமராஜர். காமராஜர் அவர்கள் 1903ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 15ஆம் நாள் விருதுநகரில் பிறந்தார். இவருடைய தந்தையின் பெயர் குமரசாமி, தாயார் சிவகாமி அம்மையர். இளம் வயதிலே காமராஜர் அவர்கள் தந்தையை இழந்து விட்டார். இவரின் இயற்பெயர் காமாட்சி. தந்தை இழந்த பின்பு குடும்ப சூழ்நிலை காரணமாக தனது மாமாவின் துணிக்கடையில் வேலை செய்தார். செய்தித்தாள்களை படித்தும் தலைவர்களின் சொற்பொழிவுகளை கேட்டும் அரசியல் அறிவையும் நாட்டு பற்றியும் வளர்த்துக் கொண்டார். ஒத்துழையாமை இயக்கம், துணி எரிப்பு சட்டம், மற்பு இயக்கம் முதலிய போராட்டங்களில் ஈடுபட்டு 9 ஆண்டுகள் சிறை சென்றுள்ளார். தமிழகத்தின் முதல்வராக 1954 பொறுப்பேற்றார். கட்டாய கல்வி, இலவச கல்வி, இலவச மதிய உணவு திட்டம் என பல திட்டங்களை உருவாக்கி ஏழைகளின் வாழ்வில் கல்வியின் முன்னேற்றத்தை ஏற்படுத்தியதால் கல்வி கண் திறந்த காமராஜர் என்று அழைக்கப்படுகிறார். நீர்ப்பாசன திட்டங்கள், அணைக்கட்டுகள், நிலக்கரி சுரங்க நிறுவனம், தொழில் வளர்ச்சி என பல திட்டங்களை வளமானது நம் நாடு. இதனாலேயே காமராஜரின் ஆட்சி காலத்தை தமிழகத்தின் பொற்காலம் என்று கூறுவர். 1963ஆம் ஆண்டு அகில இந்திய காங்கிரஸ் கட்சியின் தலைவராக பொறுப்பேற்றார். லால் பகதூர் சாஸ்திரி, இந்திரா காந்தி ஆகியவர்களை அரியணை ஏற்றி தான் ஒரு கிங் மேக்கர் என்று நிரூபித்தார். காந்திய நெறியில் வாழ்ந்த காமராஜர் அவர்கள் 1975ஆம் ஆண்டு அக்டோபர் 2ஆம் தேதி காலமானார். 1976ஆம் ஆண்டு இந்தியாவின் அரசின் மிக உயரிய விருதான பாரத ரத்னா விருது அவருக்கு வழங்கப்பட்டது. மனிதருள் மாநிலத்தை காலம் முழுவதும் போற்றுவோம் என்று கூறி எனக்கு பேச
வாய்ப்பளித்து இந்த மேடைக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். அன்பின் அரவணைப்பை என உலகம் போற்றும் உயர் தமிழே உன்னை வணங்கி என் உரையை தொடங்குகிறேன். யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்ற அனைவருக்கும் மனித நேயத்தை விதைத்தும் கற்பவே என்றும் பெருமையை எடுத்துரைத்தும் நம் தமிழ் மனம் வீசும் இந்நாளில் அனைவருக்கும் வணக்கம் கூறி என் உரையை தொடங்குகிறேன். கல்வியே அழியா செல்வம் என்ற பழமொழிக்கு உயிர் கொடுத்தவர் கர்ம வீரர் காமராஜர். 1903 ஜூலை 15 விருதுநகரில் பிறந்தார். எளிமையான வாழ்க்கை வாழ்ந்தாலும் உயர்ந்த சிந்தனையால் மக்கள் மனதில் என்றும் நிலைத்தவர். அவர் தமிழகத்தின் முதலமைச்சராக இருந்த போது ஒவ்வொரு குழந்தையும் பள்ளிக்கு செல்ல வேண்டும் என்ற உயர்ந்த எண்ணத்துடன் ஆயிரக்கணக்கான பள்ளிகளை திறந்தார். பசியால் படிப்பை விடக்கூடாது என்பதற்காக மத்திய உணவு திட்டத்தை அறிமுகப்படுத்தினார். அதனால் இன்று வரை லட்சக்கணக்கான ஏழை மாணவர்கள் கல்வி கற்கும் வாய்ப்பை பெற்றுள்ளனர். கற்றது கைமண் அளவு கல்லாதது உலக அளவு என்ற பழமொழியை உணர்ந்து தன் வாழ்நாளை அர்ப்பணித்த மாமனிதர் காமராஜர். அதனால் மக்கள் அன்போடு அவரை இன்று வரை கல்வி கண் திறந்தவர், பெருந்தலைவர், கர்ம வீரர், கருப்பு காந்தி என போற்றப்படுகிறார். காமராஜர் சொன்ன ஒரு பழமொழி, மக்களுக்கு செய்யும் சேவையே மகேசனுக்கு செய்யும் சேவை. காமராஜர் காட்டிய எளிமை, நேர்மை, கல்வி பெற்று ஆகியவற்றை பின்பற்றி நாம் நாட்டிற்கு பயனுள்ள மாணவர்களாக மாற உறுதியேற்போம் என்று கூறி எனக்கு பேச வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி கூறி எனது உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி. அனைவருக்கும். கற்றது கைமண் அளவு கல்லாதது உலகளவு என்ற பழமொழிக்கு ஏற்ப கல்வியின் முக்கியத்துவத்தை உணர்ந்து அதை அனைவருக்கும் கொண்டு சென்றவர் பெருந்தலைவர் காமராஜர். காமராஜர் அவர்கள் 1903 ஜூலை 15 விருதுநகரில் பிறந்தார். இவர் விடுதலை போராட்ட வீரராகவும் தமிழ்நாட்டின் தலை சிறந்த முதலமைச்சராகவும் விளங்கினார். ஏழை மாணவர்களும் கல்வி கற்க வேண்டும் என்பதற்காக ஆயிரக்கணக்கான பள்ளிகளை திறந்து மதிய உணவு திட்டத்தை விரிவுபடுத்தினார். அதனால் அவரை கல்வி கண் திறந்த காமராஜர் என்று மக்கள் போற்றுகின்றனர். இதற்கு பொருத்தமான திருக்குறள், கற்க கசடர கற்பவை கற்றத்து நிற்க அதற்கு தக. பொருள், கற்க வேண்டியவற்றை முழுமையாக கற்று அதன்படி வாழ வேண்டும். காமராஜரின் எளிமை, நேர்மை, கல்வி சேவை ஆகியவற்றை நாம் அனைவரும் பின்பற்றுவோம். நன்றி. நூல் காட்சியாக்கி சார்பின் நிறுவனரும் தலைவருமாகிய திரு சோமசுந்தரம் அவர்களை சிறப்புரையாற்ற செல்வத்துள் செல்வம், செவிச்செல்வம், அச்செல்வம், செல்வத்துள் எல்லாந்தரை. வள்ளுவர் மிக அழகாக சொல்லியிருக்கிறார். எவ்வளவோ செல்வங்கள் இருந்தாலும் இந்த செல்வ குழந்தைகள் இன்று எங்களுக்கு அவர்கள் முன்னால் பேசுவதற்கு எங்களுக்கு ஒரு அருமையான வாய்ப்பு கிடைச்சிருக்கிறது. அதற்கு முதலில் உங்களை நான் பாராட்டுகிறேன், போற்றுகிறேன், வாழ்த்துகிறேன். உங்கள் அனைவரையும் வாழ்த்துவதில் பெரும் மகிழ்ச்சி எங்களுக்கு. அப்படி உங்களுடைய அந்த செவி செல்வம் இருக்கு பாத்தீங்களா, அத சிறிது மணித்துளிகள் கொஞ்ச நேரம் எனக்காக கொஞ்சம் அப்படி கொடுத்தீங்கன்னா ஒரு எனக்கு தெரிஞ்ச ஒரு நல்ல செய்திகள். ஏன்னா இங்க எல்லாரும் பேசுறேன்னு சொல்லி கை தூக்குறீங்க. ஐயா, உங்களுக்கு ஒரு வேண்டுகோள், அடுத்த முறை இந்த எல்லா குழந்தைகளும் பேசுற மாதிரி ஒரு நேரம் கொடுங்க. அந்த நேரத்துக்கு நாங்க அவசியம் வரோம். அந்த குழந்தைகள் பேசுறது நாங்க கேட்கிறோம். அடுத்த முறை குழந்தைகள் நீங்க பேசுறது எல்லாமே நாங்க கேட்கிறோம். இன்னைக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு நீங்க கொடுத்துக்கிறீங்க. அதுக்கு உங்களுக்கு எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றிகள். அதேபோல் எழுத்தறிவித்தவன் இறைவன் ஆவான் அப்படிங்கிற அந்த இலக்கிய சொற்கள் இருக்கு பாருங்க, இது சாதாரண சொற்கள் அல்ல. எழுத்து என்பது அதை கற்றுக் கொடுக்கும் ஆசிரியருக்கு இருக்கக்கூடிய பங்கு மிகப்பெரிய பங்கு. அந்த ஆசிரியர் பணி செய்யக்கூடிய அந்த 2 ஆசிரியர் பெருமக்களையும் நான் வணங்குகிறேன். அவர்களுக்கு ஒரு அருமையான ஒரு பாராட்டை கொடுங்க. அவர்கள் இந்த சிறு வயதிலே அவர்களுக்கு என்று எவ்வளவோ கனவுகள் இருக்கும், லட்சியங்கள் இருக்கும். ஆனால் அதெல்லாம் இருந்தாலும் கூட அந்த எழுத்தறிவித்தவன் இறைவன் ஆவான் என்கின்ற அந்த சொல்லுக்கேற்ப உங்களுடைய கனவுகளுக்காக, உங்களுடைய இலக்குகளுக்காக, உங்களுடைய படிப்புக்காக நேரத்தை உங்களுக்கு கற்றுத்தர வேண்டும் என்கின்ற ஒரு உயர்ந்த சிந்தனையுடன் அவர்கள் எவ்வளவு ஆண்டு காலமா இங்க வந்து பணி செஞ்சுட்டு இருக்கிறீங்க? பரவாயில்ல, அருமை. உங்களுக்காக நின்று உங்களுக்காகவே சேவை செய்கிறார் பாருங்கள். அவர்கள் மிகப்பெரிய அறிஞர்கள். அவர்களை மீண்டும் ஒரு முறை நாம் வாழ்த்துவோம். அதேபோல் நாம என்னதான் இருந்தாலும் நமக்கு படிக்க வாய்ப்பு இருக்கிறது, கற்றுத்தர ஆசிரியரும் இருக்கிறார். ஆனால் அதற்கு ஒரு இடம் வேண்டும். அந்த இடம் இருந்தால்தான் நாம் எதையும் செய்துவிட முடியும். இடம் இல்லை என்று சொன்னால் நமக்கு பலனில்லை. ஏதாவது சொல்லுவார்கள், அப்படி அந்த ஒரு இடத்தை உருவாக்குவதற்காக தோழமை அறக்கட்டளையினுடைய நிறுவனர் தலைவர் திரு ராமச்சந்திரன் ஐயா அவர்களை நாம்
போற்றி வணங்குவோம். அவருக்கு துணையாக அவருடைய துணைவியார் அவர்களையும் நாம் போற்றுவோம். இவர்களெல்லாம் சேர்ந்துதான், இந்த நண்பர்கள் குழுவெல்லாம் சேர்ந்து உங்களுக்கு ஒரு இடம் கொடுத்து, குழந்தைகளே நன்கு கவனியுங்கள். நாம் இன்னைக்கு ஒரு ஹோட்டல்ல போய் நமக்கு பிடிச்ச உணவு சாப்பிடணும்னா எவ்வளவு ஆகுங்க குழந்தைகளா? நமக்கு பிடிச்ச உணவு 100 ரூபாய் ஆயிருங்களா? ஒரு நாள் சாப்பிட்டா? மாசம் 30 நாள் சாப்பிட்டா எவ்வளவு ஆச்சுங்க? 30 நாள் சாப்பிட்டீங்கன்னா 3000 ரூபாய். பரவாயில்ல, இருக்கட்டும், 3000 ரூபான்னு கணக்கு வச்சுக்கோங்க. ஆனால் இந்த இடத்துக்கு வாடகை கொடுத்து, கரண்ட் பில் கொடுத்து, அதற்கான தொகையை அவர் பெற்று, பிற நண்பர்களிடமும் பெற்று, இங்க இருக்க ஒவ்வொரு நண்பர்களும் அதற்கு உதவி செய்திருக்கிறார்கள். அப்படியெல்லாம் கொடுத்து உங்களுக்காக இந்த கல்வி கூடாரத்தை நடத்துகிறார் என்று சொன்னால் அதுதான் நீங்கள் பெற்ற சிறப்பு. அதுதான். இங்கு போன்ற வாய்ப்பு வெளியிடங்கள் மிக குறைவு குழந்தைகளே, வெளியிடங்களில் மிக குறைவு. அதே போன்ற ஒரு மிகப்பெரிய சிறப்பு மிக்க ஒரு நாளாக இதை அமைத்து எங்களுக்கு கொடுத்திருக்கிறார். இந்த நாளில் உங்களுக்கு நான் என்ன சொல்லலாம் என்று சிந்திக்கும் பொழுது எனக்கு தெரிந்த செய்திகளையும் இவரும் சொல்லிவிட்டார், இங்க வந்து பேசி அந்த 3 குழந்தைகளும் சொல்லிட்டாங்க. சரி, அப்ப நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னு யோசிக்கும் போது அப்படியே பார்த்தேன். இந்த கல்வி கூடத்துல சான்றோர்கள் வாழ்றாங்க. நான் படத்தில் இருக்காங்கன்னு சொல்ல மாட்டேன், வாழ்றாங்க. நேரு அவர்கள், அன்னை தெரசா, வ.உ.சி. சிதம்பரனார், மிகப்பெரிய போராட்ட வீரர் தியாகியவர், அப்துல் கலாம் ஐயா, மகாத்மா காந்தி, பாரதியார். அக்கினி குஞ்சொன்று கண்டேன், அது அங்கொரு காட்டில் பொந்திட வைத்தேன், வெந்து தணிந்தது காடு, வீரத்தில் குஞ்சொன்று மூப்பொன்று முண்ட, தத்தித்தறிவிடம் சொன்ன பாரதியாரும் இங்கு இருக்கிறார். அப்படி இந்த இடத்தில் அறிவு சார்ந்த நபர்கள் இருக்கனால நீங்கள் அறிவை பெறுவது மிகச் சுலபம். அப்ப இன்னைக்கு என்ன சொல்லலாம் நினைக்கும் போது எனக்கு நடந்த சம்பவத்தை உங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் எனக்கு ரொம்ப நெகிழ்ச்சியாகவும் இருக்கிறது. அது பிடித்தது. ஏன்னா ஒரு கல்வி என்பது என்னவென்று நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் குழந்தைகள். கல்வி என்பது சாதாரண விஷயம் இல்ல. கல்வி என்பது சொல்லுவார்களவா, இறைவன் நம் தலையில் என்ன எழுதியிருக்கிறான் என்று நம்ம யாருக்கும் தெரியாது. ஆனால் உங்கள் கையில் இருக்கும் எழுதுகோலை கொண்டு உங்கள் தலையெழுத்தை நீங்கள் மாற்ற முடியும். உங்கள் கையில் இருக்கும் எழுதுகோலை கொண்டு யாராலையும் மாற்ற முடியாத மாற்றத்தை உங்களால் மாற்ற வைக்க முடியும். அதற்கு உங்கள் கையில் இருப்பது பேனாவோ ரூல் பென்சிலோ அல்ல, அவை செங்கோல் என்று நினையுங்கள். நீங்கள் தான் அரசி, நீங்கள் தான் சக்கரவர்த்தி, நீங்கள் தான் பேரரசி. உங்களை மிஞ்சியவர்கள் யாருமில்லை. அதை நல்லதுக்கு நீங்கள் பயன்படுத்த வேண்டும். ஏன்னா எழுதுகோல் எதை வேண்டுமானாலும் எழுதும். நீங்கள் எதை எழுதுகிறீர்கள், எதை சாதிக்க போகிறீர்கள், உங்கள் இலக்கு என்னவென்று நீங்கள் அறிந்து செயல்பட வேண்டும். அதற்கு ஒரு சிறு சம்பவத்தை நான் உங்களுக்கு நடந்த சம்பவத்தையே சொல்லுகிறேன். அதுவும் அப்துல் கலாம் ஐயா இருக்கும் இந்த இடத்திலே நான் சொல்வதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். இதில் அப்துல் கலாம் ஐயா அவர்கள் வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவம் இது. 2008 குழந்தைகளே, நீங்கள் வாழும் இதே சமகாலத்தில் நடந்தவை. 2008 நடந்த ஒரு நிகழ்வுங்க. அது உண்மை சம்பவம். திருச்சி பகுதியில நடந்த ஒரு நிகழ்வு. உங்களை போன்ற ஒரு பள்ளி குழந்தை, இங்க 8வது 9வது படிக்கிறவங்களா யாரு இருக்கிறீங்க? உங்கள் வயதை விட சிறு வயது தான். உங்கள் வயதை விட சிறு வயது 7வது தான் படிக்கிறது அந்த குழந்தை. அந்த குழந்தைக்கு 7வது படிக்கும் குழந்தைக்கு திருமணம் முடிவு செய்து விட்டார்கள். சிந்தித்து பாருங்கள், 7வது படிக்கும் குழந்தைக்கு என்ன தெரியும்? கட்டாய திருமணம், சட்டப்படி அது தவறு. ஆனால் திருமணம் நிச்சயிக்கப்பட்டு விட்டார்கள். யாருக்கு? தாய் மாமனுக்கு, சொந்த தாய் மாமனுக்கு. அந்த பெண்ணுக்கும் தாய் மாமனுக்கும் வயது 35 வயது வித்தியாசம் ஐயா. 35 வயது வித்தியாசம். அந்த பெற்றோர்கள் எல்லாம் வறுமையின் காரணமாக, நீங்கள் இதை கவனித்து பாரு, நீங்கள் கவனிப்பதனால் சொல்கிறேன், நீங்கள் உற்று கவனிக்கிறீர்கள். இந்த இடம் மிக அருமையான இடம். அந்த வறுமையின் காரணமாக 35 வித்தியாசம் உள்ள ஒருவருக்கு திருமணம் செய்து வைக்கிற முயற்சி நடக்கிறது. அந்த குழந்தை தான் படிக்க வேண்டும், தன்னுடைய இலக்கு பெரியது, தன்னுடைய லட்சியம் பெரியது, நான் பயணிக்க வேண்டிய தூரம் பெரியது. ஆனால் யாரை ஏற்று பேச முடியாதுங்க? தந்தையை ஏற்று பேச முடியவில்லை, தாயை ஏற்று பேச முடியவில்லை, உற்றார் உறவினரை ஏற்று பேச முடியவில்லை, அண்ணனை ஏற்று பேச முடியவில்லை. அழுது கொண்டே இருக்கிறார். ஆனால் அழுதால் ஏதாவது பலன் உண்டா? சிந்திக்க வேண்டும் குழந்தைகளே. அதற்காக இந்த உண்மை நிகழ்வை நான் உங்களுக்கு பதிவிடுகிறேன். இங்கே சிந்திக்க வேண்டும். அந்த ஒரு சிக்கல் அனைவருக்கும் வரும் என்று நான் சொல்லவில்லை. சிக்கல் ஒவ்வொருக்கும் விதமாக மாறுபடும். ஒரு சிக்கலில் சிந்திக்கும் மாற்றம் நமக்கு வேண்டும். அதற்காக இந்த சம்பவத்தை நான் குறிப்பிடுகிறேன். அந்த பெண்
நமது ஜனாதிபதியாக இருந்த அப்துல் ஐயா அவர்களுக்கு மெயில் பண்றாங்க, இந்த மாதிரி எனக்கு உதவி பண்ணுங்க அப்படின்னு. அப்போ அப்துல் கலாம் ஜனாதிபதியா இருந்தா அவர் எங்க இருப்பாருங்க? டெல்லியில தான் இருப்பார். டெல்லியில இருந்து இங்க உடனே வர முடியுமா? வரல. அப்ப அந்த இடத்துக்கு யார் போவா? அந்த நேரத்தில் திருச்சியில் இருந்த ஆய்வாளராக திரு கலியமூர்த்தி ஐயா போயிருக்கிறார். அந்த குழந்தை நடக்கும் திருமண மண்டபத்துக்கு போய் அந்த குழந்தைக்கு இந்த திருமணம் நடக்கக்கூடாதுன்னு எல்லாம் தடை பண்ணிட்டாங்க. அப்ப அந்த குழந்தைகிட்ட கேட்கிறாரு, நீ என்னமா படிக்கணும் அப்படின்னு. ஐயா எனக்கு கம்ப்யூட்டர் படிக்கணும், கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கணும் ரொம்ப ஆசைங்க. இந்த குழந்தை சொல்லியிருக்கு. திருச்சியில் இருக்கக்கூடிய மிக உயர்விய கல்லூரியில அந்த தாளாரிட்ட பேசி அந்த பெண் கல்லூரி படிப்பை முழுமையாக பெறும் வரை நீங்கள் பொறுப்பு என்று அந்த பெண்ணை பள்ளிக்கூடத்தில் சேர்த்திட்டார். இப்ப இங்கதாங்க ஒரு திருப்பு முனையே, ட்விஸ்ட்னு சொல்றீங்களே நீங்கெல்லாம். அதான் இந்த ஆட்சியே ஒரு ட்விஸ்ட் தான். ஒரு விஜய் அவர்கள் வந்து அமைஞ்சதே ஒரு மாபெரும் ஒரு வெற்றி தான். ஆனால் அதுபோல் அங்கு அந்த பெண்கிட்ட போய் கேட்கிறாரு, ஏமா நான் திருச்சியினுடைய ஆய்வாளர், யாருங்க? கலியமூர்த்தி ஐயா. அவருக்கு இந்த பெண்ணுக்கு சிறுவயது திருமணம் நடக்கிறதுன்னு தெரியலைங்கய்யா. அந்த ஏரியாவினுடைய பகுதி இன்ஸ்பெக்டருக்கு தெரியல. எங்களுக்கெல்லாம் தெரியாம அப்துல் கலாம் ஐயாவுக்கு நீ எப்படி தகவல் கொடுத்தாய் அப்படிங்கிற அந்த கலியமூர்த்தி ஐயா கேட்கிறார். அப்ப அந்த பெண் சொல்லுது, ஐயா படிக்கிற மாணவர்கள் எல்லாத்தையும் இந்த கல்வி சுற்றுலான்னு சொல்லி ஒண்ணு கூட்டு போவாங்க, எல்லா பள்ளிக்கூடத்துலயும் அது உண்டுங்க. அப்படி கூட்டு போகும்போது ஒரு முறை வந்து அப்துல் கலாம் ஐயா அன்னைக்கு ஜனாதிபதி இல்லை, அணு விஞ்ஞான், அவர் பேசியிருக்காரு அந்த கூட்டத்துல. அந்த கூட்டத்துல அந்த குழந்தையும் கலந்துருக்கு. அந்த குழந்தையின் பெயர் சரஸ்வதி. அன்னைக்கு அது குழந்தை சரஸ்வதி கலந்துகிட்டு சில கேள்விகளுக்கு இந்த பொண்ணு கேட்டிருக்குது. அப்படி கேள்வி கேட்ட குழந்தைகளுக்கு அவருடைய விசிட்டிங் கார்டு கொடுத்திருக்க. அந்த விசிட்டிங் கார்டுல இவருடைய இமெயில் அட்ரஸ் இருந்திருக்குது. அந்த இமெயில் அட்ரஸ்ல தான் தனக்கான சிக்கலை வந்து, ஐயா நான் படிக்க வேண்டும், எனக்கு ஒரு சூழல் இப்படி இருக்கிறது, எனக்கு உதவி செய்யுங்கள் என்று கேட்டிருக்குது என்று சொன்னால், நீங்கள் கல்வி படித்தால் அது சாத்தியம். உங்களுக்கு வரும் சிக்கல் எது வேணுமானாலும் இருக்கட்டும், மாறுபடும், அவ்வளவுதான். உங்களுக்கு வரும் சிக்கல் எது எப்படி வேண்டுமானாலும் இருக்கட்டும். ஆனால் நீங்கள் கல்வி மட்டும் படித்து விட்டீர்கள் என்றால் உங்களுக்கு வரும் சிக்கல் மலையளவாக இருந்தாலும் அது பனி போல் உருகி செய்துவிட முடியும். குழந்தைகளே, உங்களால் செய்துவிட முடியும். இதெல்லாம் சிறப்பு இல்லைங்க, இதுக்கப்புறம் நடந்ததுதான் சிறப்பு. காலங்கள் கடந்து விட்டது. அந்த பெண் படிக்க போயாச்சு. அப்போ அந்த பெண் நல்லா படிச்சுட்டு எங்க இருக்காங்கன்னு யாருக்கும் தெரியல. கலியமூர்த்தி ஐயா அவர் வந்து ஓய்வு பெற்றுட்டாரு. அவருடைய பதவி காலம் முடிஞ்சு ஓய்வு பெற்று அமெரிக்கால பேசுறதுக்கு போயிருக்காரு. இப்ப எப்படி நாங்கெல்லாம் இப்ப எப்படி ஒரு தோழமை அறக்கட்டளை வந்து இங்கெல்லாம் குழந்தைகளோட பேசுவதற்கு ஒரு வாய்ப்பு எங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்காங்களோ, அதுபோல் கலியமூர்த்தி ஐயா பேசுவதற்கு அமெரிக்கா சென்றிருக்கிறார். அப்படி அவர் அமெரிக்காவுக்கு போகும்போது அவர் பேசியெல்லாம் முடிச்சுட்டு அவரை பார்ப்பதற்காக ஒரு பெண்மணி வந்திருக்காங்க. நீங்க எல்லாம் உற்று கவனிப்பதனால் இந்த விஷயத்தை நான் பதிவு செய்கிறேன். அந்த பெண் வேக வேகமா ஒரு 300 கிலோமீட்டர் பயணிச்சுட்டு வந்துட்டு கலியமூர்த்தி ஐயா கிட்ட வந்து, நான் மேடையில 2 நிமிஷம் பேசணும், எனக்கான வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு கேட்டிருக்கு. அப்போ அந்த பெண் மேடையில் ஏறிட்டு சொன்னுச்சு, கலியமூர்த்தி ஐயா நீங்கள் என்னை மறந்திருக்கலாம், என் முகம் உங்களுக்கு மறந்திருக்கும், என்னை உங்களுக்கு நினைவு இருக்காது, ஆனால் உங்களையும் அப்துல் கலாம் ஐயாவையும் நான் மறந்தால் நன்றி அற்றவள் ஆகிவிடுவேன். நன்றி. அப்போ கலியமூர்த்தி அப்பவும் தெரியல. அப்ப கேட்கிற, யாரும் ஐயா, திருச்சி உறையூரில் இருக்கக்கூடிய சரஸ்வதி நான் தான். அன்னைக்கு நீங்கள் என்னை காப்பாத்தி ஒரு கல்வியை கொடுத்தீர்கள், நன்றாக தெரியும். உங்கள் பெற்ற தாய் தந்தையர்கள் அதுதான் உங்களை இவ்வளவு தூரம் முயற்சிக்கிறார். உங்களுக்கு எப்படியாவது கல்வியை கொடுத்து விட வேண்டும். அவர்கள்ட்ட செல்வம் இல்லாம இருக்கலாம், மாளிகை இல்லாம இருக்கலாம், உங்களுக்கு 100 பவுன் போட்டு அழகு பார்ப்பதற்கு இல்லாமல் கூட இருக்கலாம். நீங்கள் கேட்கும் புது உடைகளை அப்பொழுது வாங்கி கொடுக்க அவர்களிடம் காசு இல்லாமல் இருந்திருக்கலாம். நீங்கள் விரும்பிய செருப்பு உங்களிடம் வாங்கி கொடுக்காமல் இருந்திருக்கலாம். குழந்தைகளை, என்றைக்காவது நீங்கள் உங்கள் செருப்பை கழட்டி விடும் இடத்தில் உங்கள் தந்தையின் செருப்பை நீங்கள் பார்த்திருக்கிறீர்களா? உங்கள் தந்தையின் செருப்பு எப்படி இருக்கும் தெரியுமா? அந்த செருப்பு மட்டும் கண்ணும் வாயும் இருந்தால் என்னை கழட்டி விட்டு புது செருப்பு வாங்கிவிடும் என்று சொல்லிவிடும். இன்றைக்கு நீங்கள் போய் பாருங்கள், அப்படி உங்களுக்காகவே உழைத்து உழைத்து ஓடாய் தேய்ந்த உங்கள் பெற்றோரை காப்பதற்காக படியுங்கள். அப்படி படித்து வளர்ந்த அந்த சரஸ்வதி தான் அந்த மேடையில் வந்து நின்று கொண்டு சொன்னார், ஐயா அன்றைக்கு நீங்கள் எனக்கு உதவி செய்தீர்கள், இன்னைக்கு நான் 4 லட்சம் சம்பாதிக்கிறேன்.
அருமையா. உங்க பேர் என்னடா தங்கம்? லாவண்யம். முதல்ல கைத்தறி உனக்கு பாராட்டுறதுங்க. அந்த குழந்தைக்கு ஒரு பாராட்டல் கொடுங்க. எவ்வளவு உன்னிப்பா கவனிக்குது பாரு. வாழ்த்துக்கடா, நீங்க ரொம்ப பெரிய நிலைமைக்கு வருவ. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். அப்படி அந்த குழந்தை 4 லட்சம் சம்பாதிக்கிறது. இன்னைக்கு என் தாய் தந்தையரை நான் தான் பார்த்துக் கொள்கிறேன். குழந்தைகளை நீங்கள் இந்த இடத்தில் கவனிக்க வேண்டியது என்னவென்றால், நீங்கெல்லாம் பெரியவர் ஆனவுடன், வளர்ந்தவுடன், உங்களுக்காக ஓடாய் தேய்ந்த உங்கள் தந்தையின் தோள்களில் நின்றுதான் நீங்கள் படித்தீர்கள் என்பதை மறந்து விடாதீர்கள். அவர்களை காப்பதற்கு இன்னும் எனக்கு தங்கச்சி பக்கத்துல இருந்து பாத்துக்குவான், அண்ணன் பக்கத்துல இருந்து பாத்துக்குவான், பெரியப்பா பையன் பக்கத்துல இருந்து பாத்துக்குவான் என்று நினைக்காதீர்கள். நீங்கள் தான் பக்கத்துல இருந்து பார்க்க வேண்டும். நீங்கள் மட்டும்தான் பார்க்க வேண்டும். நீங்கள் பார்த்தால் போதும் குழந்தைங்க, உங்களுக்கு எல்லாமே நல்லது நடந்துவிடும். அப்படி அந்த பெண் சொல்கிறார், நான் இப்பொழுது 4 லட்சம் சம்பாதிக்கிறேன், என் தாய் தந்தரை நான் தான் பார்க்கிறேன், இவர் எனது கணவர், அன்றைக்கு நீங்கள் எனக்கு செய்த உதவி என் பலன் இது. குழந்தைகளை சிந்தித்து பாருங்கள். இதைத்தான் நான் இங்கு சொன்னது. ஒரு குழந்தை, ஒரு சரஸ்வதி. அதற்கு அப்துல் கலாம் ஐயாவையோ அவர்களையும் கலியமூர்த்தி ஐயாவைகளையும் குறிப்பிட்டேன். ஆனால் காமராஜர் ஐயா என்ன செய்தார் தெரியுமா? 16,000 பள்ளிக்கூடங்களை முதல் கட்டமாக திறந்து உங்களை போன்ற அந்த சரஸ்வதி பெண்ணை போன்ற, உங்களை போன்ற அந்த லாவண்யா பெண்ணை போன்ற, எங்களுக்கு அரங்கத்துக்குள் வந்தவுடன் இனிப்பு கொடுத்த தங்கம், முன்பேர் என்னடா தங்கம்? மோனிஸ்ரீ போல ஒவ்வொரு குழந்தைகளும் ஒவ்வொரு பெயரிலும் இருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் படிக்க வேண்டும் என்பதற்காக எத்தனை ஆயிரம் பள்ளிக்கூடம் திறந்தாருங்க? அருமை. 16,000 பள்ளிக்கூடங்கள் திறந்திருக்கிறார் முதல் கட்டமாக. அதுக்கப்புறம் 30,000, 15 லட்சம் குழந்தைங்க. இல்ல 16,000 முதல் கட்டம், அடுத்த கட்டம் 32,000. அப்படி அவர்கள் அத்தனை பள்ளிக்கூடங்கள் திறந்திருக்கிறார். அது என்னென்ன பள்ளிக்கூடம் எல்லாம் என்று விட்டு எனது அருமை நண்பர் திரு ஆறுமுகம் ஐயா சொல்லிவிட்டார். அதெல்லாம் நான் அதற்குள்ளெல்லாம் செல்வதாக இல்லை. இப்படியெல்லாம் அவர் எதற்காக செய்தார் என்று சொன்னால், நம் குழந்தைகளுக்கு அவர் சொன்ன, அவருக்கு கல்யாணம் ஆகலைங்க, அவருக்கு துறவி வாழ்க்கை வாழ்ந்தார். திருமணம் கிடையாது, பெற்ற பிள்ளைகள் கிடையாது, தாயிடமே கடுமையாக நடந்தார் என்று அருமை நண்பர் சொன்னார். அதெல்லாம் உண்மைதான். ஆனால் இதெல்லாம் எதற்காக செய்தார் என்று சொன்னால், அன்பு குழந்தைகளே, நீங்கள் நல்லா இருக்கணும் என்பதற்காக, உங்கள் எதிர்காலம் நல்லா இருக்க வேண்டும் என்பதற்காகவே அவர் பல வருடங்களுக்கு முன்னால் இதை செய்துவிட்டு போயிருக்கிறார். அதைத்தான் இன்று வரும் அரசியல் தலைவர்கள் ஒவ்வொருத்தரும் பின்பற்றுகிறார்கள். அப்படி ஒரு அருமை வாய்ந்த தலைவரை பற்றி நாம் இங்கு பேசிக் கொண்டிருக்கிறோம். நம்ம அனைவருக்கும் தெரியும், காமராஜர் பிறந்த நாள் 15ஆம் தேதி என்று தெரியும். ஆனால் இன்னொரு செய்தி தெரியுமா? தெரியும் குழந்தைகளே உங்களுக்கு, கல்விக்கான விழாவும் அந்த நாள் தான். காமராஜருடைய அதே நாளில் தான் கல்வி வளர்ச்சி நாளாக கொண்டாடப்படுகிறது. எதற்காக? நீங்கள் தான் அந்த கல்வியின் வளர்ச்சி. நீங்கள் இல்லாமல் ஒரு கல்வியின் வளர்ச்சி வந்துவிட போவதில்லை. நீ ஒரு வளர்கிறது என்று சொன்னால் அது நீங்கள் தான். நீங்கள் வளர்ந்தால் கல்வி வளர்ந்து விடும். அந்த நாளையும் கொண்டாடுகிறார்கள். அதே நாளில் இன்னொரு சிறப்பும் இருக்கிறது குழந்தைகளே. தமிழுக்காகவே போராடி தமிழை செம்மைப்படுத்திய பல அறிஞர்களில் இவரும் ஒருவர், மறைமலை அடிகளார். அவர் ஜூலை 15 தான். ஜூலை 15 தான் அவருடைய பிறந்த நாளும். இப்படி பல தமிழ் அறிஞர்களை உருவாக்க வேண்டும், அந்த அறிஞர்களாக நீங்களும் வர வேண்டும் என்பதற்காகவே கட்டப்பட்ட பள்ளிக்கூடங்கள் அத்தனை லட்சமாக பள்ளிக்கூடங்கள் இன்று திறந்திருக்கிறது. அதில் கோடிக்கணக்கான மக்கள் நீங்கள் படிக்கிறீர்கள். ஆனால் இதையெல்லாம் ஒரு விதை விதைத்தவர் யார்? அருமை அருமை அருமை. விதைத்தவர் காமராஜர். அதே போல் நீங்களும் விதையுங்கள். நல்லது செய்ய வேண்டும் என்பதற்காக என் பக்கத்தில் இருக்கும் அவன் முதலில் செய்யட்டும், அப்புறம் நான் செய்கிறேன். என் தோழி செய்யட்டும், அப்புறம் நான் செய்கிறேன். என் அப்பா செய்யட்டும், அப்புறம் நான் செய்கிறேன் என்று வேண்டாம். முதலில் ஒரு விதையை நீங்கள் விதையுங்கள். அந்த விதை வளருவதற்கு தண்ணீர் ஊற்றுங்கள், அதை பாதுகாத்து வளருங்கள். உங்களுக்கு அது துணையாக நிற்கும் என்பதில் மாற்று கருத்தே இல்லை. ஏன்னா காமராஜர் விதைத்த நிழலில் நாம் இன்று அமர்ந்து கொண்டிருக்கிறோம். காமராஜர் கல்வி என்கிற விதையை விதைத்தார். அந்த விதை அவர் அன்று விதைக்கவில்லை என்று சொன்னால் பெரிய சிரமம் ஒண்ணும் வேண்டாம் குழந்தைகளே. நான் படித்திருக்க முடியாது. நான் வேற யாரையும் சொல்லவில்லை, நான் படித்திருக்க முடியாது குழந்தைகளே.
ஒருவேளை உணவுக்காகவே பள்ளிக்கூடம் சென்றவன் நான். ஒருவேளை உணவுக்காகவே பள்ளிக்கூடம் சென்றவன். இன்னும் சொல்ல போனால் உங்களுக்கெல்லாம் தீபாவளிக்கு புத்தாடைகள் கிடைக்கிறது, புது ஆடைகள் கிடைக்கிறது, தாய் தந்தையர்கள் எடுத்து கொடுத்து மகிழ்ச்சி அடைகிறார்கள். அன்றைக்கு காமராஜர் எங்களுக்கு அந்த வெள்ளை கலர் சட்டையும் காக்கி கலர் டவுசரும் கொடுத்தால் மட்டும்தான் புது உடை. காலையில சட்டை போட்டோம்னா நைட் தூங்கும் போதும் அதேதான், எல்லா நேரமும் அதேதான். அது கிழிஞ்சு அதுவா கந்தல் தனித்தனியா நூல் பிரிஞ்சு போற வரைக்கும் எங்களுக்கு வேற ஆடையே கிடையாது குழந்தைகளே. அப்படி ஒரு சீருடையும் கொடுத்து எங்களை எல்லாம் படிக்க வச்சு உங்க முன்னாடி பேச வச்சிருக்காரு. அவர் விதைத்த விதைதான் இதெல்லாம். அந்த விதை நீங்கள் விதையுங்கள். அந்த விதை உங்கள் கையில் இருக்கிறது. உங்கள் பேனா என்கிற செங்கோல் உங்க கையில் இருக்கிறது குழந்தைகளே, நீங்கள் மறந்து விடாதீர்கள். அப்படி விதைத்த ஐயா அவர்கள் வாசிப்பு என்பதை மிக மிக சிறப்பாக செய்தவர். அவரோட வாசிப்பு தன்மை, இவர் சொன்னார் 6ஆம் வகுப்பு தான் படித்தார் என்ற உண்மைதான். ஆனால் அவரை போல் ஒரு ஆங்கிலம் பேசுவதற்கு அன்றே ஆளுங்க. ஐயா நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கிறோங்க, பிஏ வாங்கல, பிஏ படிக்கல, வழக்கறிஞர் படிக்கல, மருத்துவருக்கு படிக்கலைங்கிறதெல்லாம் பட்டப்படிப்பு வாங்கவில்லையே தவிர, ஆனால் பல பட்டப்படிப்புகள் படிக்க வேண்டும் என்று கல்வி கற்று கூடங்களை கட்டி அவர் ஆங்கிலம் மிக சிறப்பாக பேசக்கூடிய பண்பாளர். அவரை போன்று ஆங்கிலம் பேசிவிட முடியாது. இது எப்படி அவர் சாத்தியமாக்கினார்? நாம் என்றைக்காவது சிந்தித்து பார்த்திருக்கிறோமா? குழந்தைகளை, இப்பொழுது நான் பேசிக் கொண்டிருக்கிறேன், இந்த வாய்க்கு ஒரு பெயர் இருக்கிறது. அதன் பெயர் என்ன தெரியுமா? வாய் நூலகம் என்று பெயர். அதைத்தான் இங்க இருக்கக்கூடிய எல்லா சான்றோர்களும் பேசினார்கள். வாய் நூலகம் மூலமாக நற்செய்திகளை சொல்லிக் கொண்டிருப்பது. நீங்கள் அனைவரும் ஒவ்வொருவரும் நூல் நிலையங்கள் சென்று, நீங்கள் பள்ளிக்கூடம் படித்தாலும் கூட நீங்கள் அனைவரும் லைப்ரரிக்கு போக வேண்டும், கட்டாயம் போக வேண்டும். லைப்ரரிக்கு போவதனால என்ன நன்மை நடந்துவிட போகிறது? நீங்கள் எல்லாம் அரசு பள்ளியில் படிக்கிறீர்கள், 10ஆம் வகுப்பு வரை படிப்பீர்கள். கல்லூரி போனால் ஆங்கிலம் பேச வேண்டும் குழந்தைகளே. ஆங்கிலம் பேச தெரிய வேண்டும், ஆங்கிலம் சரளமாக தெரிய வேண்டும். நீங்கள் அனைவரும் லைப்ரரியில் சேருங்கள். நீங்கள் நூல் நிலையில் சென்று உங்களை ஒவ்வொருத்தரையும் உறுப்பினராக்கிக் கொள்ளுங்கள். நீங்கள் வாசிக்கும் பழக்கத்தை அதிகப்படுத்துங்கள். நீங்கள் செல்போன் பார்க்கிறீர்கள் அல்லவா? இந்த செல்போனுக்கு எல்லாரும் என்ன பெயர் சொல்லுவார்கள்? போன் தான் குழந்தைங்க. ஆனால் இது ஒரு வைரச் சுரங்கம். அதை பயன்படுத்த தெரிந்தவனுக்கு வைரச் சுரங்கம். எப்படி பயன்படுத்த போகிறீர்கள் என்பதுதான் இதுல விஷயம் இருக்கிறது. அதுபோல் நீங்கள் வாசிப்பை பெருக்கிக் கொண்டே போக வேண்டும். வாசிப்பு என்பதை நீங்கள் எவ்வளவு எவ்வளவு அதிக நுண் பயிற்சியின் மூலம் அது நுண் அறிவாக பெறுகிறீர்களோ அதுவே உங்களது சிறப்பாக மாறும். வாசிப்பு, நீங்கள் அனைவரும் வாசிக்கும் நேரத்தை அதிகப்படுத்துங்கள். அது உங்கள் கையில் தான் இருக்கிறது. நீங்கள் தான் எங்கள் செல்வம். உங்கள் எதிர்காலம் தான் எங்கள் எதிர்காலம். நீங்கள் இல்லை என்றால் நாங்கள் இல்லை குழந்தைகளை. உங்களுக்காக தான் உங்கள் வீட்டில் தாய் தந்தையர்கள் காத்திருக்கிறார்கள். என் மகள் மருத்துவராய் வருவார். உனக்கு என்ன ஆசைடா தங்கம்? அந்த பெண்ணுக்கு ஒரு வாழ்த்து சொல்லுங்க. அப்ப உனக்குடா? அருமை அருமை அருமை, ஒரு வாழ்த்து சொல்லுங்க. அப்ப நீடா? ஆஹா, நீயும் ஒரு டீச்சர், ஒரு டாக்டர். அப்ப நீ என்னடா சொன்ன? டாக்டர். டாக்டர் அப்படியே ஒவ்வொருத்தருக்கா சொல்லுங்க. உனக்கு என்ன ஆசை? உனக்கு என்ன? அருமை அருமை, அனைவரும் ஒரு வாழ்த்து சொல்லுங்க. உனக்கு? ஆஹா, வணிகன். வா வா வா. உன் பேர் என்ன? அருமையான பெயர் புகழேந்தி. வருங்கால வணிக தொழில் அதிபர் அவர்களுக்கு வாழ்த்துக்கள். ஏன் தெரியுமா நான் ஒரு வணிகனுக்கு முதல் பொன்னாடை போத்தினேன்? இந்த நாட்டை நீங்கள் ஆள வேண்டும் என்றால் வணிகம் உங்கள் கையில் இருக்க வேண்டும். நீங்கள் வணிகம் உங்கள் கையில் இருந்தால்தான் நீங்கள் ஆளுமை பெற முடியும். அனைவரும் கூலி தொழிலாளியாக இருப்பது மட்டும் சிறப்பல்ல, மருத்துவ தொழிலும் சிறப்புதான். ஆனால் அது வணிகமும் உங்கள் கையில் இருக்க வேண்டும். அதுதான் புகழேந்திக்கு போற்றது போல் அனைவருக்கும் பொன்னாடை வேண்டும் என்பவரும் கை தூக்கலாம். தூக்குங்கள், அனைவரும் தூக்குங்கள். உன்னைக்கு கேட்டீங்களப்பா? உனக்கும் உண்டு, என் அனைவருக்கும் உண்டு. ஐயாவிடம் சொல்லி அடுத்த முறை பொன்னாடை நான் உங்களுக்கு வாங்கி தருகிறேன்.
நீங்கள் அனைவருக்கும் உங்களுக்கு உண்டு. அடுத்த நான் கொடுக்குறேங்க, அனைவருக்கும் உண்டு. தம்பி உனக்கு என்னப்பா கண்ணா? உனக்கு அருமை அருமை. அந்த பையனுக்கு ஒரு வாழ்த்து சொல்லுங்க. தம்பி உனக்கு கொஞ்சம் விரைவாக அப்படியே ஒவ்வொருத்தர சொல்லுங்க. உனக்கு என்னப்பா? அருமை அருமை. நீ ஒரு சிறந்த வணிகனாக உனக்கு அடுத்த முறை பொன்னாடை போடுகிறேன். தம்பி உனக்கு? ஆஹா அருமை அருமை அருமை. உனக்கு? வா வா. ஐயா இந்த அரங்கத்தின் வெற்றி உறுதியாகிவிட்டதாக ஐயா. உன் பேர் என்ன தங்கம்? ஸ்ரீ அக்ஷித். ஸ்ரீ அக்ஷித் அவர்களுக்கு சிறப்பு செய்யப்படுகிறது. உனக்கு பாப்பா? டான்ஸ் டீச்சர். அருமை. அந்த பொண்ணுக்கு ஒரு வாழ்த்து சொல்லுங்க. உனக்கு பாப்பா? டீச்சர். அருமை அருமை. பாப்பா உனக்கு? போலீஸ். இந்த நாட்டினுடைய மக்களை பாதுகாக்கக்கூடிய சிறந்த பணிகளில் ஒன்று என்று சொன்னால் போலீஸ் தான். ஒரு ஆட்சியாளருக்கு மக்களை அடிக்கும் அதிகாரம் இல்லை, துணிந்து நிற்கக்கூடிய அதிகாரம் இல்லை. ஆனால் ஒரு காவல்துறை அதிகாரிக்கு உண்டு. நீ சிறந்த கிரண் பேடி மாதிரி வர வேண்டும் என்று வாழ்த்துகிறேன். உன் பேர் என்ன தங்கம்? மிஸ்ஸா. உனக்கு பொன்னாடை அவரே கொடுத்துட்டாரு தங்க. அவரை ஐயாக்கு ஒரு வாழ்த்து சொல்லு. சரிடா தங்கம். ஓகே. அப்போ உனக்குடா? சயின்ஸ் டீச்சர். அருமை. அந்த பொண்ணுக்கு ஒரு வாழ்த்து சொல்லுங்க. அப்போ உனக்குடா? போலீஸ். அருமை. உனக்கு அடுத்த முறை பொன்னாடை அடுத்த முறை இங்க அனைவருக்குமே உண்டு. தங்க உனக்குடா? டீச்சர். அருமை. ஒரு வாழ்த்து சொல்லுங்க. அப்போ உனக்கு? மேத்ஸ் டீச்சர். அருமை. ஆஹா அருமை 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 அருமை. அப்போ உனக்கடா தங்கம்? அருமை. மேத்ஸ். அப்போ உனக்கடா? அந்த தம்பிக்கு ஒரு வாழ்த்து சொல்லுங்க. உனக்கடா தங்கம்? டாக்டர். அருமை 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 அருமை. அப்போ உனக்கடா? டாக்டர். அருமை அருமை அருமை. உனக்கடா? போலீஸ். அருமை அருமை அருமை. அப்போ உனக்கடா? மிலிட்டரி. ஆஹா வாடா தங்க. வாடா 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 வாடா. ஐயா வாங்க வாங்க வாங்க. உன் பேர் என்னடா தங்கம்? மோனிஸ்ரீ. மோனிஸ்ரீ எங்களுக்கு சுவையும் கொடுத்தீர். உனக்கு ஒரு அழகான திருக்குறள் புக்கும் இருக்கு. இந்த தங்கம். நன்றி நன்றி. அப்போ உனக்குடா? அருமை அருமை அருமை. அப்போ உனக்கு? கரெக்டர். வாடா. உன் பேர் என்னடா? ஜெயசூர்யா. அருமையான பெயர். இவர் வருங்கால ஆட்சியாளராக நீ வளர வேண்டும் என்று இப்பொழுதே உன்னை வாழ்த்துக்கிறேன். பாப்பா உனக்கு என்னடா ஆசை? நீ டீச்சர் சொல்லிட்டே இல்லையா? சரி. செவிலியர். அருமை அருமை. வணக்கம். ஐயோ ஏன் செவிலியர் கொடுக்குறேன்னு சொன்னா, ஒரு மருத்துவர் ஒரு நோயாளி பார்க்க வேண்டும், அந்த நோயாளியை சிறப்பு செய்து அனைத்து பணிகளையும் செய்யக்கூடியவர் செவிலியர்கள் தான். உன்னை வாழ்த்துறேன் தங்கம். உன் பேர் என்னடா? வரிசினி அவர்களே வாழ்த்துக்கிறேன். அப்போ உனக்குடா? அருமை அருமை அருமை. அந்த பொண்ணு ஒரு வாழ்த்து சொல்லுங்க. வாழ்த்துக்கள். உன் பேர் என்ன? பவ்யஸ்ரீ. அருமை. பவ்யஸ்ரீக்கு ஒரு வாழ்த்து சொல்லுங்கள். அருமை குழந்தைகளை, நானே வெகு நேரம் பேசிட்டு இருக்கிறேன் நினைக்கிறேன். ஏதோ போர் அடிக்குதா? இல்ல, உங்களுக்கு பிடிச்ச மாதிரி பேசி இருக்கிறேன்னா நன்றி குழந்தைகளை. உண்மையிலேயே இந்த மாதிரி பேசுவதை நானே எதிர்பார்க்கல. அதான் உண்மை. இந்த குழந்தைகள் எல்லாம் பார்க்கும் பொழுது இன்னும் பேசிக்கொண்டே இருக்க வேண்டும் என்று தோன்றுகிறது. ஆனால் வேண்டாம். அமிர்தமாக இருந்தாலும் கூட அளவாக சாப்பிட வேண்டும். அமிர்தமாக இருந்தாலும் கூட அளவாக சாப்பிட வேண்டும். நீங்கள் எல்லாம் எங்களிடம் உரை கேட்டாலும் கூட நாங்கள் அளவோடு அளந்து பேச வேண்டும். அப்படி நான் அளவோடு அளந்து பேசி அந்த ஒரே ஒரு செய்தியோட மட்டும் நிறைவு செய்கிறேன். காமராஜர் ஐயா அவர்கள், அவர் ஒரு நூலகத்தை, பல நூலகத்தை அவர் திறந்திருக்கிறார். அந்த நூலகம் பாத்தீங்கன்னா கிளை நூலகங்களாக அவர் திறந்திருக்கிறார். அது மொத்த எண்ணிக்கை எவ்வளவுன்னு கேட்டீங்கன்னா, ஒரு சில நூலகம் மட்டுமே தான் இருந்தது. அவர் ஆட்சி காலத்தில் 454 கிளை நூலகங்கள் திறந்திருக்கிறார். அவர் பள்ளிக்கூடம் மட்டும் திறக்கவில்லை,
கிளை நூலகங்களையும் திறந்திருக்கிறார். ஏன் திறந்தார்? அருமை அருமை, உண்மை உண்மை. இன்னொரு சொல்லு. காமராஜர் ஐயா, இந்த குழந்தைக்கு ஒரு வாழ்த்து சொல்லுங்க. அருமை அருமை அருமை. பாருங்க, வீடு கட்டி கொடுத்திருக்காங்க வரை காமராஜர் படிச்சு வச்சிருக்காங்கன்னு நினைக்கும் போது பெருமையாக இருக்கிறது. அருமை குழந்தைகள், அருமை. இப்படி நீங்கள் அனைவரும் வாசிக்கும் பழக்கத்தை அதிகப்படுத்திக் கொள்ளுங்கள். வாசிப்பு மட்டுமே உங்களை உயர்த்தி உயர்ந்த நிலைக்கு கொண்டு போய் நிறுத்தும் என்பதில் நீங்கள் துளி அளவு கூட சந்தேகப்படக்கூடாது. அதற்கு நம்பிக்கை என்கின்ற உங்களுக்குள் விதை விதைக்க வேண்டும். நம்பிக்கை என்றால் எப்படி இருக்க வேண்டும்? உண்மையாக. அதற்கு நான் ஒரு செய்தியை சொல்லிட்டு நிறைவு செய்யலாமா? 2 மணித்துளிகள் உங்கள் அனுமதியுடன் சொல்லாமா? 2 மணித்துளிகள் நிறைவு செய்கிறேன். நம்பிக்கைக்காக இது சொல்கிறேன். இதுவும் நடந்த சம்பவமே. இந்த குழந்தை போல்தான் இருக்கும். அந்த குழந்தை இந்த குழந்தை போல்தான். கண்ணா, உன் வயசு என்ன கண்ணா? 7 வயது குழந்தையை தூக்கி கொண்டு ஒரு தாய் மருத்துவமனைக்கு ஓடிக்கொண்டிருக்கிறார் வேகமாக. அந்த குழந்தைக்கு என்னாச்சு ஏதாச்சுன்னு தெரியலைங்கயா. மூச்சு திணறி கைகால் அசைவற்று அப்படியே நிற்கிறது. அசைவே இல்லை. தாய் எப்படி பதறுவா? கொஞ்ச நஞ்சம் பதற்றமாக இருக்கும். தாய் பதறி ஓடுகிறாரா மருத்துவமனைக்கு. தாய் பதற்றத்தை பார்த்து விட்டு அந்த வருகை பதிவு செய்யும் ரிசப்ஷன் சொல்றோம் இல்லைங்களா, அந்த பெண் ஓடி போய் டாக்டரை கூப்பிட்டு விட்டார். டாக்டரை கூப்பிட்டு வந்து பார்த்தா அந்த 7 வயது குழந்தைக்கு மாரடைப்பு. சிந்தித்து பாருங்கள், 7 வயது குழந்தைக்கு மாரடைப்பு வரலாமா? ஹார்ட் அட்டாக். குழந்தை செயலிழந்து கிடக்கிறது. மருத்துவர் பரிசோதித்து சொல்கிறார், இந்த குழந்தை பிழைப்பதற்கு 30 விழுக்காடு தான் வாய்ப்புள்ளது. நீங்கள் உங்கள் குழந்தையை வீட்டுக்கு கூட்டு போயிருங்க அப்படின்னு. அப்ப அந்த தாய் மருத்துவருடைய கையை இப்படி பிடித்து கொண்டு, ஐயாவின் கையை இப்படி பிடித்து கொண்டு அந்த தாய் சொல்லுகிறார், என் குழந்தை பிழைப்பான் என்கின்ற 10% வாய்ப்பு இருந்தாலே போதும், என் மகன் பிழைத்து விடுவான் ஐயா, நீங்கள் என் மகனுக்கு மருத்துவ சிகிச்சை செய்யுங்கள் போராடுறான். ஆனால் அந்த மருத்துவர் என்ன சொல்றாரு? முடியாதம்மா, பணம் நிறைய செலவாகும், நீ கூட்டு போயிரும். அந்த பெண் டாக்டரை விடுறதா இல்ல, காலை பிடிச்சுக்கிட்டாங்க. காலை பிடிச்சிட்டு அழுகாத குறை அழுது அழுது அந்த பெண் வாங்கிட்டா. அதுக்கப்புறம் அந்த டாக்டர் என்ன பண்றாரு? அந்த குழந்தையை மருத்துவமனையில் சேர்த்துக்கிட்டார். ஒரு நாள் குறிச்சிட்டார். அறுவை சிகிச்சை செய்வதற்கான ஒரு நாளை குறிச்சிட்டார். அப்போ அந்த வார்டு பக்கமா அந்த மருத்துவர் தினமும் நடந்து போகும்போது அந்த குழந்தை தாய் வந்து அந்த குழந்தைகிட்ட சொல்லிட்டே இருக்குது, கண்ணா நீ பயப்படாத, நம்ம மறுபடியும் வீட்டுக்கு போவோம், நீங்கெல்லாம் விளையாடுற மாதிரி அந்த குழந்தையும் விளையாடும், படிக்கும், நீ நம்பிக்கையோட இருக்கா, உன்னுடைய அந்த இருதயத்துக்குள்ள நம்ம குலதெய்வம் இருக்குது அப்படின்னு அந்த தாய் சொல்லுது. இந்த டாக்டர் இதெல்லாம் கேட்டுட்டு போய் சக டாக்டர்கிட்ட சொல்றாரு, இந்த அம்மா என்ன நம்பிக்கையில சொல்லுது, 30% தான் பிழைக்கவே வாய்ப்பு இருக்குது, ஆனா அந்த குழந்தை கொடுக்குற நம்பிக்கை இருக்குது பாரு, குழைச்சிருவான்னு நம்பிக்கை கொடுத்துட்டே இருக்குது அப்படின்னு இவர் எல்லாம் சொல்லிட்டே இருக்காரு. அப்ப அந்த அறுவை சிகிச்சை செய்யக்கூடிய நாள் வந்துருச்சு. இந்த குழந்தைகிட்ட டாக்டர் வர்றாரு. அப்ப அந்த குழந்தை பெட்ல இருந்து இறங்கி கீழே வந்து டாக்டர்கிட்ட கேக்குது, ஐயா ஆபரேஷன் பண்ண எனக்கு வலிக்குமா? ஒரு குழந்தை கேட்கிற கேள்வி பாருங்க. டாக்டர் என்ன நினைச்சிட்டாரு, இந்த குழந்தை பயத்துல கேக்குதுன்னு நினைச்சிட்டு, இல்லம்மா உனக்கு வலி தெரியாம நாங்க அறுவை சிகிச்சை பண்றோம், ஆபரேஷன் பண்றோம், உனக்கு ஒண்ணு ஆகாது, என்னால முடிஞ்ச நான் உதவி செய்யறேன் அப்படிங்கிற. அப்ப அந்த குழந்தை சொல்லுது, நான் புழைச்சிருவேங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. யார் சொல்லுதுங்க? குழந்தை சொல்லுது. அருமை அருமை, உங்களை நான் பாராட்டுகிறேன் ஐயா. நம்மளாம் அந்த குழந்தை பாராட்டுகிறேன். அந்த குழந்தை சொல்லுகிறது, நான் புழைச்சிருக்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது, ஆனால் என் தாய் சொன்னார் என்னுடைய இருதயத்துக்குள்ள குலதெய்வம் இருக்குதுன்னு, அந்த குலதெய்வத்தை நீங்க கிழிக்கும் போது அதுக்கு வலிக்காம கிழிங்க. யார் சொல்றாங்க? குழந்தை சொல்லுங்க. டாக்டர் அரண்டு விட்டார். அப்படி வலிக்காம கிழிங்க. அப்புறம் அந்த கடவுள் எப்படி இருப்பாருன்னு நான் எந்திரிச்சு வந்ததுக்கு அப்புறம் நீங்க எனக்கு சொல்லுங்க. ஆபரேஷன் செய்யும் மருத்துவருக்கு நம்பிக்கை இல்லை, அந்த குழந்தைக்கு நம்பிக்கை இருக்கிறது, தாய்க்கு நம்பிக்கை இருக்கிறது, இந்த குழந்தை பிழைத்து விடுவார் என்று. அதே நம்பிக்கை உங்களிடம் நான் இன்று பார்க்கிறேன், உங்களிடம் இன்று நான் பார்க்கிறேன். நீங்கள் அனைவரும், நீங்கள் சொன்ன ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நாளும் பெரிய ஆளாக வருகிறீர்கள். அந்த விழாவில் அடியேன் வந்து பங்கேற்பேன். உங்களுடைய வெற்றி விழாவில் நான் வந்து பங்கேற்பேன்.
உங்களுடைய வெற்றி விழாவில் வந்து அடியேன் பங்கு, நாங்கள் அனைவருமே வருவோம், வந்து பங்கேற்போம். அப்படியே அந்த குழந்தை சொல்லுகிறது, கடவுளை பார்த்துட்டுங்க, நீங்க தான் கிழிச்சு எல்லாம் தைச்சு முடிச்சதுக்கு அப்புறம் க்ளோஸ் பண்ணிடுவீங்க, கடவுள் உள்ளுக்குள்ளே இருப்பாரு, அது எப்படி அவர் உருவம் எப்படி இருக்குன்னு நீங்க தான் எனக்கு சொல்லணும். டாக்டர் இப்ப அரண்டு போயிட்டார். டாக்டர் அரண்டு போயிட்டாரு. ஆபரேஷன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் ஒரு துயர சம்பவம் குழந்தைகளே, மருத்துவர் பயந்த மாதிரியே அந்த குழந்தைக்கு அறுவை சிகிச்சை நடக்கவே இருதயம் செயலளிப்பது நின்று விட்டது. ரத்தங்கள் ஓடவில்லை, நரம்புகள் துடிக்கவில்லை, கைகால் அசைவற்று போய் கிடக்கிறாள். டாக்டர் அப்படியே இப்படி பாக்குறாரு, பக்கத்துல இருக்கிற சக டாக்டர் எல்லாம் இப்படி பாக்குறாரு. பார்த்தாருன்னு என்ன அர்த்தங்க? முடிஞ்சு போச்சு, நம்ம லைட் ஆஃப் பண்ணிட்டு போயிடலான்னு அர்த்தம். ஆபரேஷன் இடத்துல லைட் எரியும் இல்லையா, லைட் ஆஃப் பண்ணிட்டு போயிடலான்னு. அப்ப அந்த டாக்டர் சொல்றாரு, எனக்காக கூட இந்த குழந்தை பொழைச்சிருக்க வேண்டாமையா, அவங்க அம்மா எவ்வளவு நம்பிக்கையா கடவுள் இது கூட இருக்கான்னு பொழைச்சிருவான்னு சொன்னா இல்லையா, அவளுக்காக இந்த குழந்தை பொழைச்சிருக்கணும் இல்ல, பொழைச்சிருக்கணுமா இல்லையா அப்படின்னு சொல்லும் போது, பொழைக்கலையே நான் என்ன பண்ணுவேன்னு இப்படி திரும்புறாரு. ஒரு டாக்டர் இப்படி இவர் கையை பிடிச்ச மாதிரி அந்த இடத்துல ஒரு சக டாக்டர் அந்த டாக்டர் கையை பிடிச்சிட்டார். சார் ஹார்ட் துடிக்குது. என்ன துடிக்குது? ஹார்ட் துடிக்குது. மீண்டும் ஹார்ட் துடிக்கிறது, மீண்டும் ரத்தங்கள் ஓடுகிறது. வேகமாக மிஷினை மறுபடியும் ஆஃப் பண்ண மிஷின் எல்லாம் தொடங்குறாங்க. ஆபரேஷன் வெற்றிகரமாக 5 மணி நேரம் நடக்கிறது. இது நடந்த சம்பவம். வெற்றிகரமாக 5 மணி நேரம் நடக்கிறது. இப்ப டாக்டருக்கு அடுத்த பிரச்சனை வந்துருச்சு. குழந்தைய காப்பாத்தியாச்சு, அடுத்த பிரச்சனை என்ன வந்துருச்சு? குழந்தை பொழைச்சிருச்சு. கடவுள் உருவம் சொல்லணுமா இல்லையா? அந்த குழந்தை என்ன கேட்டுச்சு? உருவத்தை பார்த்து நல்லா கவனிக்கிறாங்க ஐயா. இந்த மிக ஆற்றல் மிக்க செல்வங்கள். அப்படி இப்போ அந்த டாக்டர் என்ன பார்க்கல, உருவத்தை பார்க்கல. இப்போ சக டாக்டர் கேட்கிறாரு, ஏயா அந்த குழந்தை இப்போ டாக்டர் கடவுள் எப்படி இருக்காருன்னு உருவம் கேட்கும், நீங்க யாராவது பாத்தீங்களா? எல்லாரும் கைய விரிச்சிட்டாங்க, யாரும் பார்க்கலன்னு அந்த குழந்தை அப்படியே இவர் நினைச்சிட்டு பயந்து அந்த குழந்தைய பாக்குறதுக்கு சிகிச்சை முடிஞ்சிச்சு, அந்த குழந்தை நல்லா இருக்குது, இந்த ரெகுலர் செக்அப்னு சொல்லுவாங்க, அதுக்கு போறாரு. அப்ப அந்த குழந்தை எந்திரிச்சு கேக்குது, எனக்குள்ள இருக்கிற கடவுளை நீங்க பாத்தீங்களா? அவர் என்ன சொன்னாரு, எப்படி இருந்தாருன்னு அந்த குழந்தை கேக்குது. அப்படியே டாக்டர் ஒரு 2 நிமிஷம் அப்படியே யோசிக்கிறார், என்ன சொல்லலாம். இப்ப நாங்கெல்லாம் உங்களுக்கு வர்றதுக்காக எவ்வளவோ யோசிச்சு வந்திருக்கோம், அது மாதிரி அவரும் இப்படி என்ன சொல்லலாம் அப்படின்னு யோசிக்கிறார். அப்படியே யோசிச்சுட்டு ஒரு அடி இப்படி நகர்ந்து நின்று தனக்கு பின்னாடி இருக்கக்கூடிய, அதாவது டாக்டருக்கு மருத்துவருக்கு பின்னாடி இருக்கக்கூடிய தாயை காமிச்சு, அந்த குழந்தையினுடைய தாயை காமிச்சு, உன் தாயின் முகம் போல் அந்த இடத்தில் இருந்ததாமான்னு சொல்ற. கடவுளாக யாரை சொல்லுகிறார்? தாய். உங்கள் கடவுள் யார்? தாய். அருமை குழந்தைகளை, உங்கள் கடவுள் தாய் தான். முதலில் தாய் தந்தையர் தான். அந்த தாய் தந்தையரை நம்புங்கள் நீங்கள். அவர்கள் உங்களை நம்புகிறார்கள். நீங்கள் வெற்றியாளராக வருவீர்கள் என்று நாங்களும் வாழ்த்துகிறோம். நீங்கள் வெற்றி பெற வேண்டும் என்று எனக்கு பேச வாய்ப்பு கொடுத்த அருமையான இந்த தோழமை அறக்கட்டளை நிறுவனத்துக்கும் அதன் நிறுவன தலைவர் திரு ராமச்சந்திரன் ஐயா அவர்களுக்கும், அருமை குழந்தை செல்வங்களே, உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நம்மளுக்கு சிறப்பான உரை வழங்கிய சோமசுந்தரம் ஐயா அவர்களுக்கும் உடன் வந்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த விழாவை நல்ல முறையில் நடத்தி கொடுத்ததுக்கு நாங்க எப்படி உங்களுக்கு நன்றி சொல்றது இல்லை. ஏன்னா 2019 இருந்து 26 வரைக்கும் ஏறக்குறைய 7 ஆண்டு காலமாச்சு இந்த மாதிரி ஒரு உரை கேட்டு. இந்த இடத்துல நாங்க நடத்துவோம், சும்மா சிம்பிளா நடத்துவோம், குழந்தைகளுக்கு எதை கொடுத்துட்டு அனுப்பிச்சுட்டோம். ஆனா இந்த மாதிரி ஒரு நல்ல உரை கேட்க நாங்களும் இவங்க எல்லாரும் கொடுத்து வச்சிருக்கோம். ரொம்ப நன்றி. பேர் சொல்லி வாழ்த்தரமா நீங்க செய்யக்கூடிய பணிகள் மிகப்பெரிய பணி. பாண்டியா அப்படியே குடு பாண்டியா ஈஸ்வரா
அவர் யாருன்னு கேட்டீங்கன்னா மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடிய மாற்றுத்திறனாளி, சர்வதேச விளையாட்டு வீரர். எடுத்து கொடு சார். மணிகண்டன் அவர்கள். அவர் மாதிரி நீங்கள் அனைவரும் வெற்றி பெறுகிறீர்கள். இந்த சாய் குழந்தை நாம் மீண்டும் உதவி செய்யும் மாணவர்கள். ஐயா